ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு வந்து செஷன்ல மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. பர்சனலா சின்ன சின்னதா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குதுன்றத நான் ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் பண்றேன். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன டூல்ஸ் எதுக்குன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் ஆர் செல்ஃப் பர்சனலி. அதை வந்து எப்படி ஃபிகர் அவுட் பண்றது, என்ன மாதிரிலாம், தட் இஸ் ஒன் ஆஃப் த வே. லைக் தட்ஸ் நாட் த ஒன்லி வே, பட் தட்ஸ் ஒன் ஆஃப் த வே விச் கேன் ஹெல்ப் யூ டு ஃபிகர் அவுட். ஓகே, நமக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதா, இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கான சில டூல்ஸ். நான் அந்த டூல்ஸ் எல்லாம் என்னன்றது சும்மா ஒரு ஷேர் பண்றேன். இதை பத்தி இப்ப டீடைல் பேச போறதுல இன்னும் இது இது எது மெயினா எதுக்கு நான் இப்ப ஷேர் பண்றேன் அப்படின்னா, ஐ வாண்ட் யூ கைஸ் டு நோ அட்லீஸ்ட் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லர்னிங் தட் ஐ காட் த்ரூ டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் விச் ஐ வென்ட் த்ரூ. அந்த செஷன்ஸ்ல வந்து கத்துக்கிட்ட விஷயங்களை இப்ப லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டே வரேன் நான். ஸோ இதுல இப்ப இதுல இந்த இந்த பிக்சர் எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஐ, கிரவுண்டிங் டெக்னிக், சீக்ரெட் ஏஞ்சல், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஐ மட்டும் நிறைய பேர் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குரூப்ல இருக்கிறவங்க. அண்ட் அதை தாண்டி கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. அண்ட் காம்பஸ் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அண்ட் செக் இன் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தீஸ் ஆர் த 3 திங்ஸ் தட் வி ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் சோ ஃபார். ஸோ இதை தாண்டி மற்ற எதுவுமே இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் ஆஃப் லர்னிங் இருக்குது. ஸோ லைக் ட்ரஸ்ட் வாக்கா இருக்கட்டும், மிரரிங்கா இருக்கட்டும், பிஐபிஓ, இந்த மாதிரி இன்னும் செட் ஆஃப் லேர்னிங்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நிறைய செஷன்ஸ் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. அதனால செஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்தாதான் we will be understanding, ஓகே நம்ம எங்க இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்குது, என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதனால மேக் ஷுவர் தட் எவ்ரி செஷன் இஸ் அட்டெண்டட். எல்லா செஷன்லயும் சாரி ஐ வாஸ் வெரி லேட். நோ நோ ஓடி வந்து மார்க்கெட்ல இருந்து அவசரமா கியூல நிக்க விட்டாங்க. நோ ப்ராப்ளம் கா. ரீனா இஸ் ஆல்சோ கமிங் வித்தின் 1 minute will be there. ஓகே ஓகே சூப்பர் கா. ஏதா மிஸ் பண்ணிட்டோமா? இல்லக்கா, ஐ மீன்ஸ் இது ஒரு சின்ன சார்ட் மட்டும் நான் காமிச்சிட்டு இருந்தேன். அதாவது என்னோட பாஸ்ட் லர்னிங்கோட சார்ட் மட்டும் காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ ரீனா வருவாங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். we can take a just 1 minute she'll be here. Yeah, if everybody is okay, we will wait for next 2 to 3 minutes for her to join. Yeah, thank you. Yeah, Reenu joined now. We can start, Satish. Okay, kா, சூப்பர். ஸோ நம்ம என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த பேஜ் தான்க்கா ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்னன்னா லைக் செட் ஆஃப் லர்னிங்ஸ் தட் ஐ அக்வயர்ட் ஃப்ரம் அ செஷன் கால் சவுத் இந்தியா ஜாம். ஸோ சவுத் இந்தியா ஜாம்ன்றது என்னன்னா, இங்க வந்து ஒரு சவுத் இந்தியாவில் அந்தந்த சிட்டி ஒட்டி இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளை வந்து ஃபில்டர் பண்ணி அண்ட் தே வில் பி காலிங் தெம் டு 5 days கேம்ப் மாதிரி. அந்த 5 days எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்டென்ஸா ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம்.
ஸோ அந்த இடத்துல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். கன்சிஸ்டண்டா வந்து 5 நாளுமே டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸுமே மனுஷங்களோட சேர்ந்து அதை நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டிஸும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது ஆக்சுவலா, என்ன மாதிரி உணர்வுகளை அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, பர்சனலா நான் அதை எப்படி பாக்குறேன், எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி ஒரு ஆக்டிவிட்டிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நான் கத்துக்கிட்ட வந்த சில விஷயங்கள் எனக்கு சிலதான் ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்தது. என்ன இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது, எந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், எந்த இடத்துல நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறேன், எந்த இடத்துல வந்து வல்னரபிளா இருக்கிறேன்றத ஒன்னு கொஞ்சம் தெளிவா போய் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுல நம்ம இப்போ கரண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம இந்த ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஐ, அந்த காம்பஸ் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் செக் இன். இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் தான் நம்ம இப்போதைக்கு டச் பண்ணியிருக்கிறோமே. மூவிங் ஃபார்வர்ட் இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்றதுனால தான் இந்த பிக்சர் ஷேர் பண்றேன். அண்ட் ஆல்சோ இன்னும் இந்த பிக்சர் ஷேர் பண்றதுக்கான இன்னொரு இன்டென்ஷன் என்னன்னா, மூவிங் ஃபார்வர்ட் இந்த செஷனை வந்து மிஸ் பண்ணாம ஒவ்வொரு சண்டேவும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே கன்சிஸ்டண்டா வர முடியுமா, ஸோ எந்த செஷனும் என்ன ஒரு நிலைமை வந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டா வர முடியுமான்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா, லைக் இது வந்து கம்ப்ளீட்டா இந்த ஒன்னொன்னா நம்ம வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியும் என்ன நம்ம லேர்னிங் இருக்குது, ஒருத்தருக்கும் எப்படி இது அரைஸ் ஆகுது, ஃபேமிலிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, நம்ம பாக்குற விதங்கள் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி இன்னும் டீப்பரா போய் என்ன நானே பர்சனலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ன்ற அந்த ஸ்பேஸை வந்து இன்னும் ரொம்ப இன்டென்ஸா கிரியேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸா இதை நான் பாக்குறேன். ஸோ இப்போ இந்த குரூப்லயே இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னெல்லாம் ஆக்சுவலா என்ன வருதோ, என்ன தோணுதோ அது அப்படியே இன்னும் ராவா எவ்வளவுக்கு ராவா மென்ஷன் பண்ண முடியும், மென்ஷன் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா அது கொண்டு போக முடியுமா அப்படின்றதுதான் இதோட அடிப்படை நோக்கமும் கூட. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நான் இப்ப காமிச்ச இந்த செட் ஆஃப் டூல்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு சில 2 டூல் 3 டூல் மட்டும் தான் பார்க்க முடியும் ஒரு செஷனுக்கும். ஸோ அதனால அடுத்த செஷன் வரும்பொழுது ஒரு டூல் நம்ம இங்க படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆகலாம், இல்ல ஒர்க் அவுட் ஆகாம கூட இருக்கலாம். பட் மேக் ஷுவர் தட் அது வந்து உங்களோட பர்சனலா அது வந்து உங்களை எப்படி நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்கன்றத ரொம்ப க்ளோஸரா டச் பண்ணி கேட்டு பார்த்து அது கூட ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ரேதர் தென் இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விதமான உணர்வு இருக்குது, ஆனா வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது மேபி நம்ம வந்து அந்த காம்பஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல சொல்ற மாதிரி அட்டாக்கிங் அதர்லயோ இல்ல இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் ஜோன்லயோ அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி ஜோன்குள்ள எல்லாம் போகுது அப்படின்னாலும் ஜஸ்ட் ட்ரை டு சி, ஓ அந்த மாதிரிலாம் இருக்குதா, அந்த மாதிரிதான் போதா, உண்மையிலேயே நான் வெளியில சொல்ல மாட்டேங்கிறேனா அப்படின்ற அந்த புரிதலாவது கிடைக்குதா அப்படின்ற கான்சியஸ்னஸ் கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த டூல் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப அது எப்படி நான் இன்னும் ஹானஸ்டா பேச முடியும், இன்னும் எப்படி ஆத்தென்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ன்ற அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்றதை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டிலேயே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு செக்இன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மூவிங் ஃபார்வர்ட் வில் ஸ்டார்ட் வித் an activity. ஓகேவா? ஸோ செக்இன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். ஜஸ்ட் டு செக் யுவர் செல்ஃப், யுவர் ஃபீலிங், பர்சனல் ஃபீலிங், ஹவ் யுவர் பாடி அண்ட் த மைண்ட் ஃபீல் ரைட் நவ் அட் திஸ் மூமெண்ட். ஸோ இந்த நிமிஷம் உங்க மனசும் உங்க உடம்பும் என்ன மாதிரி உணர்வுகளை தழுவிக்கிட்டு இருக்கு அப்படின்றத உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. டு த பெஸ்ட். லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, லைக் ஒரு வாரம் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு ரொம்ப டீட்டெயில் போய் பேசாம இந்த நிமிஷம் எனக்கு இப்படி இருக்குதுப்பா, இந்த மாதிரி இருக்கிற இந்த கால்ல இருக்கும் போது இப்படி நான் ஃபீல் பண்றேன் இந்த நிமிஷம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ எனி வாலண்டியர் கேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ கேன் டேக் த அதர் பர்சன், பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் எவ்ரி பர்சன் கேன் டேக் அ மினிட் to express the real check-in that is coming for them. Yeah. நீ எனக்கு வந்து பயங்கர டென்ஷனா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு 10 minutes வந்து செஷன் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயங்கர டென்ஷன். இந்த டென்ஷன்லயே கடன்னு மார்க்கெட்ல இருந்து எல்லா வேலையும் முடிச்சு ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்தோம். இன்னும் இப்பதான் கொஞ்சம் ஓகே, இப்பதான் செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு நடுவுல கடையில இருக்கும்போது கால் வேற வந்துச்சு பவானி கிட்ட இருந்து. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், என்னால கால் அட்டன் பண்ண முடியல. அப்பயே டென்ஷன் ஆயிடுச்சு, அச்சோ செஷன் நம்மள விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்களோன்னு அவசரமா ஓட்டி வந்தேன். ஃபைனலி ரிலாக்ஸ். மேபி ஐ டாக் ஸ்வேதா. நான் வந்து இப்ப கியூரியஸா இருக்கேன் இந்த செஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டாக் பத்மா. எனக்கு வந்து ஆக்சுவலி
ஹாப்பியா இருக்கு, டிஃப்ரெண்ட் வியூவா இருக்கு அண்ட் blank. I'll tag Bhavani. எனக்கு வந்து லைட்டா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி இருக்கு. பிகாஸ் பிளான் பண்ண எதுவுமே இன்னும் பண்ணல அப்படின்ற ஒரு தாட்டை அது என்ன பண்றதுன்னு மைண்ட்ல இருக்கு. ஸோ ஐ ஹேவ் சங்கர். ஹாப்பி ஈவினிங். நான் இப்போ வந்து எப்படி ஹாப்பி ஆஃப்டர்நூன் நான் எப்படி பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ உருப்படியா சாப்பிடவும் செய்யணும், செஷன்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஆனா எக்ஸைட்டடா இருக்கு இந்த செஷன் வந்து புதுசா ஏதாவது கத்துப்போமா அப்படிங்கிறது. அதான். தேங்க்யூ. ஸோ ஐ எம் டாகிங் நவ். எனக்கு சச்சு. ஸோ எனக்கு வந்து எனக்கு மார்னிங்ல இருந்து ஒரு விஷயம் கேரி ஃபார்வர்ட் ஆகி இந்த நிமிஷம் வரைக்கும் நிக்குது அப்படின்னா லைக் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ட்ராக் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து கூடயே இருக்கு. ஸோ ஐ பெயின் இருக்கு, பட் ஸ்டில் ஐ கேன் சி அண்ட் கனெக்ட் டு த சிஸ்டம் டு அன் எக்ஸ்டென்ட். அட்லீஸ்ட் அப்பப்போ நான் வந்து இந்த சைன் ஆஃப் பண்ணிட்டு வர்றது என்னன்னா கொஞ்சம் ஐயை வந்து இப்படி வெளியில காமிச்சிட்டு வர்றது தான் ஐ யூஸ் டு டூ. பிகாஸ் அந்த கண்ணு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் மற்றபடி ஐ எம் ஃபீலிங் லிட்டில் கான்சியஸ் அண்ட் ஆல்சோ கன்சர்ன்ட் அபவுட் இந்த செஷன்ல கொடுக்க வேண்டிய விஷயத்த கரெக்டா டெலிவரி பண்றதுக்கான ஒரு கேர், ஒரு இமென்ஸ் கேர் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் அலைவ் இன் மீ ரைட் நவ். அண்ட் ஐ டாக் கிஷோர். நாளைக்கு ஒர்க்கு போகணும், அதான் அந்த ஒரு யோசனையாவே இருக்கு. எப்படி போறது, பைக்ல போலாமா? ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அவன் சரின்னு சொன்னா. அந்த ஒரு யோசனை இப்போ கூட அவன்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். ஸோ இன்னும் இ பாஸ் வேற இப்போ வழங்குற எங்க இதுல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் நாளைக்கு எப்படி போறது, இல்லை வேற ஷார்ட் கட் பிடிச்சாது போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ டாக் சுந்தர் ராஜன். எனக்கு காலையில இருந்து ரொம்ப பேனிக் இந்த மாதிரி இருக்கு. எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரொம்ப ஒரு இதா இருக்க மாதிரி பாடி பெயின். இப்போ பர்சனலா ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு லாஸ்ட் 1 வீக்கா கஷ்டப்பட்டு காலையில இருந்து தூங்கி தான் இருந்தேன், எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம. இப்ப செக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே செக்ஷன் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இப்போதைக்கு. ஓகே இதை விட்டு போகல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐ டாக் ஏனா தேங்க்ஸ் சுந்தரராஜன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன். பிகாஸ் என் பாஸ் கிடைச்சிருச்சு, கேரளா போக போறேன். ஐம் ஸோ ஹாப்பி, எக்ஸைட்டட். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஃபைனலி ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃபேமிலி, கோயிங் டு கோ டு மை ஸ்டேட். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எக்ஸைட்டடா இருக்கேன். ஐ டேக் அசோக். வணக்கம். ஆக்சுவலா நேற்று நைட்ல இருந்தே நான் வந்து ஸ்ட்ரெச் ஜோன்ல தான் இருக்கேன். ஏன் அப்படின்னு காலைல ஒரு ஈவெண்ட் பண்ணோம்னாலே எப்பவுமே நைட்டு சும்மாவே நமக்கு தூக்கம் வராது. ஸோ காலைல ஏஞ்சி அதுவும் இல்லாமல் 15 கிலோமீட்டர் முடிச்சது வந்து சுத்தமா ரொம்ப பேனிக் ஜோன் போயிருச்சு. முடிப்போமா இல்லையா, பட் கான்ஃபிடென்ட் இருந்தது. முடிச்சிட்ட பிறகு வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே மட்டையாயிட்டேன், குளிக்கல. ஸோ வேர்வையோடு வந்ததுனால ஒரு மாதிரி கோல்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ மதியம்னா குளிச்சுட்டு சாப்பிட்டு இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு திருப்பி வந்து செஷனுக்காக உட்காந்துருக்கேன். பட் இப்போ கூட ஸ்ட்ரெச் ஜோன்ல தான் இருக்கு. கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, தலைலாம் கொஞ்சம் கிர்ன்னு இருக்கு. பட் பரவாயில்ல, சரி கத்துக்கணுங்கிறதுனால நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரெச் ஜோன்ல தான் இருக்கேன். யாரு பவானி பேசுறா, கிஷோர் பேசுற, லட்சுமி பிரியா. ஹலோ ஸ்ரீனித்யா பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன். யார் டேக் பண்ணீங்க? ஸ்ரீநித்யா இல்ல சொன்னேன் மறந்து போச்சு. ஸ்ரீநித்யா லட்சுமி. இன்னைக்கு காலையில நான் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருந்தேன், தான் போச்சு. மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன். கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. இப்போ செஷன் கவனிக்க முடியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா கவனிப்பேன். ஆல்மோஸ்ட் நான் இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருந்தேன். இப்போ நான் டேக் நிறையா இருக்காங்க. லக்ஷ்மி பிரியா.
அவங்களால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஷி கேன் டெக்ஸ்ட். வேற ஒரு பர்சன் சொல்லணும்ல. அவன் நீ மறக்காதீங்க. யாரும் மிரட்டலப்பா, நீ வேற கம்முன்னு இருப்பா. என்னப்பா சொல்லணும்? இப்போ இந்த நிமிஷம் என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே. அஸ்ல இன்னைக்கு காலையில எங்க வீட்ல யாருமே இல்லப்பா, அதனால செம ஜாலியா போச்சுப்பா. அஸ்ல இப்ப என்னன்னா, நீ அமிச்ச லிங்க் வந்து 1 மணி நேரம் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தே நெட்டு காலி. அதனால எனக்கு இந்த செஷன் அட்டென்ட் பண்ண முடியுமா முடியாதோன்னு டவுட்ல தான் வந்தேன். ஓகேவா? அஸ்ல நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. நான் யாரை டேக் பண்றேன்னா பத்மபிரியா. பேசிட்டாங்களா? நான் பேசிட்டேன். பேசிட்டீங்களா? சரி, யாரு இருக்கா? அருண் நட்ராஜன் அவங்க பேசிட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல. ஓகே, தேங்க்யூ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ எக்ஸைட்டடா தான் இருக்கு. மற்றபடி இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு சரியான ஒர்க் கம்பெனியில. ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கேன். ஆயாச்சு. ஸோ அதை தவிர கம்பெனிலேருந்து 2 மணிக்கு தான் வந்தேன். செஷன் கொஞ்சம் லேட்டாக அட்டன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ வந்து அட்டன் பண்ணிட்டேன். ஐ டேக் சதீஷ் பண்டலேரு. ஹலோ, ஓகே. ஹாய் எவ்ரிவன், நான் சதீஷ் பேசுகிறேன், ராமபுரத்தில் இருந்து. நான் இப்போ வந்து வெளியில் வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் மொபைல் டேட்டாவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு என்னோட இது வந்து ஹாப்பி அண்ட் தாட்ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஓகே, வேற யார் இருக்கீங்க? பவானி, வேற யார் இருக்காங்கன்னு பார்த்து டேக் பண்ணிருங்க. சங்கரி மகாலட்சுமி சங்கரி பேசிட்டாங்க. ஓகே ஓகே, மகாலட்சுமி மகாலட்சுமி இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? யா. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட 6வது வருஷத்தோட நெட் எக்ஸாம் எழுதுறது. ஸோ ஒவ்வொருத்தரையும் 2 தடவை ஆவேன். ஸோ ஒரு தடவை கூட எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல என்னோட ப்ரொஃபசர்ஸ் கிட்ட திட்டு வாங்குவேன். எக்ஸாமை கிளியர் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட திட்டு வாங்குறது வந்து வருஷத்துல 2 தடவை திட்டு வாங்குறது. ஸோ அது வாங்கினாலே எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா இஸ் புல்லிங் மீ, இதை பண்ணுமா சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுள். உங்க எல்லாரும் இன்னைக்கு மீட் பண்றது ரொம்ப ஹாப்பி. ஸோ எப்படா எனக்கு வந்து சண்டே வரும் உங்க எல்லாரும் மீட் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறேன். ஸோ பி ஹாப்பி. ஆக்சுவலி இப்ப நான் யாரை டேக் பண்ணணும், யார் பேசாம இருக்காங்க? எல்லாரும் பேசியாச்சு, சச்சு தான் பேசணும். ஓகே ஓகே. ஸோ இந்த செஷன் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஆஸ் யூஷுவல் கட் ஆயிடும். ஸோ நான் லிங்க் ஷேர் பண்றேன். இல்லை லிங்க் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ லிங்க்கை மறுபடியும் கிளிக் பண்ணி செஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 9 மினிட்ஸ் மீதி இருக்கிற 9 மினிட்ஸ்ல ஐ வாண்டட் டு டெல் யூ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. சரியா? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ தட் யூல் பி ஹேவிங் சம் சர்டன் மைண்ட் செட் ஆஃப் ஓகே இதான் பார்க்க போறோமா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து வீட்டில் சில பேர்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் இங்கே எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க? எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் நான், சுத்தமா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லணும். எல்லாம் கை தூக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. வீடியோல இருக்கீங்கன்னா இப்படி கூட சொல்லலாம். பண்ண மாட்டீங்க. எக்ஸசைஸ் இல்ல, only பிராணாயாமா, மெடிடேஷன், அது மட்டும் தான். நானும் அப்படிதான் பிரீத்திங் மட்டும் தான் பண்ணுவேன். நானும் பிரீத்திங் பண்ணுவேன். பிரீத்திங் பண்ணனா என்னால இருக்க முடியாது.
சோ எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க? பண்ணாதவங்க மட்டும் நான் சொல்லுங்க. பண்ண மாட்டேன்ப்பா. நானு சரி. எக்ஸசைஸ் கிடையாதா? என்னது? நோ மா, இட்ஸ் நாட் எக்ஸசைஸ் மா. எக்ஸசைஸா? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். சரி ஓகே. சோ இப்போ எக்ஸசைஸ் பண்றவங்க பண்ணாதவங்க எல்லாருமே யாரா இருந்தாலுமே சரி, சோ மேக் ஷுவர் நான் பண்றத முடிஞ்சா ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா லைக் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, உடம்புல வந்து என்ன பண்ணா இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டு லூசன் யுவர் பாடி, ஹேண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஷேக் பண்ணுங்க. ஓகே, எவ்வளவு நல்லா ஷேக் பண்ண முடியுமோ. ஃபோன் கீழ விழுந்துரும் சச்சு. அப்ப நீ போனை கீழ வச்சுட்டு இப்படி செக் பண்ணு. சேம் டவுட் எனக்கு. ஓகேவா? சோ அவங்க உங்களுக்கு கை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இது இப்படிதான் பண்ணணும்னு இல்ல, எப்படி ஸ்ட்ரெச் பண்ணா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அண்ட் கை பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்படி லைட்டா ஷோல்டர் வரைக்கும் கூட பிடிச்சு விட்டுக்கோங்க. எங்கேயாவது லைட்டா பெயின் நோட்டீஸ் பண்றீங்க, ஏதாவது வந்து லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா அங்கங்க ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. லைட்டா சின்ன ப்ரெஷர்ஸ். முடிஞ்சா உங்களுக்கு ஃபேஸ் மசாஜ் தான் வரும்னா ஃபேஸ் கூட இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு உடம்பு ஃபுல்லா பெயின் தான் ப்ரோ இருக்கு. எங்க சொல்றது? நீலாம் வேற லெவல் தான். இன்னைக்கு எல்லாம் சரியான ஒர்க் கம்பெனி இல்ல, முடியல. ஓகே, சோ உங்களால எந்திரிச்சு நிக்க முடியும்னா அவங்கவுங்க பிளேஸ்ல அவங்கவுங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ எந்திரிச்சு கூட செட். ஓகே, உங்களால எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடிஞ்சது நல்லா இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மாத்திரையா? நான் எங்க எடுத்தேன்? ஓகே, சோ யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு இருக்கோ எல்லாருமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கம்ஃபர்டபுளா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி, முக்கியமா தண்ணி யாருக்காவது வேணும் குடிக்க போறீங்க அப்படின்னா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ செஷன் முடிகிற வரைக்கும் செஷன் கூடயே டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் சின்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. பாடிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டப்பா, கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. பக்கத்துல என்ன இருக்குது, நீங்க எங்க சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா சேர் எப்படி இருக்குது, சேர் உங்க பாடியை டச் பண்ணிருக்குன்னா எப்படி டச் பண்ணிருக்கு, அந்த ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கு. இல்ல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா கால் வந்து தரையில தொட்டிருக்கா, தொடும்போது என்ன மாதிரி உணர்வு இருக்கு. ஸோ மூச்சு விடுறீங்க, மூச்சு காத்து என்ன மாதிரி விஷயத்த ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சுத்தி சரௌண்டிங்ஸ்ல என்ன சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்களோட சென்ஸ் ஆஃப் இன்புட்ஸ்க்கு ஏதாவது உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதா, உங்க பாடியும் சரி உங்களுக்குள்ள வந்து இன்டேக் ஏதாவது பண்ண முடியுதா, என்னென்னலாம் ஃபீலிங் இருக்குதோ அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க லைட்டா. ஓகேவா? ஜஸ்ட் டு பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அண்ட் ஆல்சோ டு பி மோர் கம்ஃபர்டபுள், கொஞ்சம் ஜாலியா உட்காந்து பொறுமையா என்னதான் அடுத்து நடக்க போகுதுன்றதை பார்க்கணும் இல்லையா. அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க முடியுதான் பார்க்கணும். தண்ணி கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துல வேணும்னா, இல்ல வேற ஏதாவது தேவை இருக்குதுனாலும் பக்கத்துல வச்சுக்கோங்க. இனிமே நம்ம எந்திரிச்சு போற மாதிரியோ இல்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு செஷனை வந்து கொஞ்சம் இது பண்ணாம நம்ம அதுக்குள்ள இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்றோன்றதை பாத்துக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ. சரிங்களா? சூப்பர். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல நம்மளோட பழைய ஸ்டோரி கேம் விளையாடிடுவோம். ஸ்டோரி கேம் விளையாடிட்டு கட் ஆனதுக்கு அப்புறம் வில் ஜாயின் பேக் அகைன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்ணலாம். ஸ்டோரி கேம் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஸ்டோரியை வந்து இன்னொருத்தர் கண்டினியூ பண்ணோம். ஸோ நானே ஸ்டார்ட் பண்றேன், அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. கிளைமேக்ஸ் முடிக்கிறவங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் சொல்லி முடிக்கணும். ஓகே, ஸ்டோரி வந்து என்னன்னா, ஒரு பையனுக்கு வந்து கொரோனா, அவன் இங்க இருந்து துபாய்க்கு வந்து டிராவல் பண்றான் ஃபிளைட்ல. ஆனா வந்து ஃபிளைட் வந்து அவனுக்கு அங்க அவைலபிளா இல்ல. அதனால வந்து அவனை அந்த என்னது விஜிலேஷன் அங்க என்னமோ செக்கிங் பண்ணுவாங்கல்ல, அங்க பிடிச்சி நிக்க வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரியோட ஸ்டார்டிங். ஐ டேக் பத்மபிரியா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பையனுக்கு வந்து கொரோனா, அவன் மும்பை போனான். இல்ல அவன் துபாய் போனான். துபாய் போகும்போது
துபாய் இல்ல துபாய்க்கு அப்புறம் அவங்க வேற வெளியே இல்ல துபாய் போன ஃபிளைட்ல வந்து அவனை கண்டுபிடிச்சு அவனை யூஎஸ்ஏ காமிச்சிட்டாங்க. அண்ட் ஐல் டேக் தீபாக்கா. ஐயோ, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான், பையன் தானே இருந்தான். அவங்க வந்து துபாய்க்கு போனாங்க. துபாய்க்கு போற ஃபிளைட்ல வந்து தே ஃபவுண்ட் அவனுக்கு கொரோனா இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் அங்கிருந்து யூஎஸ் காமிச்சிட்டாங்களா பத்மா? கரெக்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. கரெக்டாமா? அங்க இருந்தா அவங்கள வந்து 28 அக்கா மியூட் ஆயிடுச்சு, நடுவுல மியூட் ஆயிடுச்சு, நீங்க சொன்ன கதை கேட்கல. அப்படியா? ஓகே ஓகே. அங்க இருந்து அவங்க யுஎஸ் எம்பசில இருந்து கூட்டிட்டு போய் அவனா குவாரண்டைன் பண்ணிட்டாங்க 28 days. அசோக் சோ குவாரண்டைன் பண்ண பிறகு என்ன ஆச்சு, இந்தியால இருந்து வந்திருக்காங்க மோடி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும். அசோக் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும். ஆமா ஆமா சொல்றேன். ஆக்சுவலா வந்து அந்த பையன் பேர் வந்து சதீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து துபாய்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஃபிளைட்லயே கொரோனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து யூஎஸ்க்கு அனுப்பிட்டு யூஎஸ்ல வந்து இவனுக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லி 28 days வந்து குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, அதான் இது டொனால்ட் ட்ரம்ப் மோடிஜியும் ஃப்ரெண்ட் இல்ல, சரி நம்ம ஊர் பையன்காரன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் உடனே வந்து குவாரண்டைன் பண்ணிருக்க பிளேஸ்ல வந்து பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா கேளுப்பா, பழம் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வேற யாரையும் கண்டினியூ பண்ணுங்க. ரீனா. ஆக்சுவலி ஒரு பையன் பெங்களூர்ல இருந்து துபாய் போற ஃபிளைட்ல அவனுக்கு கொரோனான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை யூஎஸ்க்கு டிபோர்ட் பண்ணிட்டாங்க. அங்க போய் அவனை 28 days குவாரண்டைன் பண்ணாங்க. அங்க வந்து ட்ரம்ப்பும் மோடியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அவனுக்கு பழம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து அவனுக்கு குவாரண்டைன் முடிஞ்சு அவனுக்கு கொரோனா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவனை திருப்பி இந்தியாக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. ஐ டேக் ஸ்வேதா. கதையவே முடிச்சிட்டீங்களீங்க. ஓகே, ஸ்வேதா வெயிட் பண்ணுங்க, 1 minute முடிய போகுது. நம்ம எல்லாரும் மறுபடியும் ரீஜாயின் பண்ணிட்டு கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? நான் அது கூட யோசிச்சு வைக்கிறேன். யோசிச்சு வைங்க. இப்படி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து மீட் பண்ணது வந்து இவனுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து நிறைய அந்த பையன் படிச்சிருக்கனால அவனுக்கு வந்து அப்படி என்ன சொல்றது, ஒரு தேவதையை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்கள வந்து பார்த்தது. அவன் பார்த்துட்டு அவன் வந்து அவங்கள வந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்துட்டு இது மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு கிட்ஸ் கிட்ட வந்து பேச வைக்கிறான். உங்களோட அறிவு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அப்புறம் நம்ம அமேசிங் ஹியூமன் பீயிங் நம்ம கேங்க்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்புறம் வந்து அவங்கள பாய் சொல்லி அனுப்பிடுறான். அவ்வளவுதான். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச், குவைட் இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே, சிறப்பு, ரொம்ப நல்லது. அண்ட் அகைன் ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ரிமைண்ட் யூ ஃபியூ திங்ஸ். ஸோ ஃபியூ என்னமா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லுங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி கிஷோர். கிஷோர் ஏதோ அண்ணா கேக்குதுண்ணா. மாரல் ஆஃப் தி ஸ்டோரிமா, நமக்கு ஒண்ணு தேவைன்னா அதுக்காக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். சோ கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, யூஎஸ் போய் அவங்கள மீட் பண்ணலாம். சூப்பரா, சிறப்பு, நன்றிடா தம்பி, நன்றி. ஸோ யா, செஷன்ல வந்து செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் சில விஷயங்கள் மட்டும் ஐ வாண்டட் டு ரிமைண்ட் யூ. So 3 things தான். It's not slipping into any judgments, not slipping into any assumptions. Wanted to remind you 3 things. One is respecting self. So முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டா பேச முடியுமான்னு பாருங்க. And second one is respecting the group. So ஒருத்தர் பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு கவனிக்கிறதுக்கு அந்த எபிலிட்டியை பில்ட் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. Because it needs more patience, it needs more time, it needs more effort.
சில பேருக்கு அது ரொம்ப கேஷுவலா ஈஸியா வரும், சில பேருக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். எவ்ரிபடி இஸ் நாட் சேம், எவ்ரிபடி இஸ் ஆன் ஓன்ஸ். அவங்கவுங்களோட எனர்ஜி லெவல்ல அவங்கவுங்களோட என்விரான்மெண்ட்ல இருந்து பீப்புள் டிஃபர்ஸ். ஓகே, அதனால மேக் ஷுவர் தட் அந்த ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ண முடியுதா, ஒருத்தர் பேசும்போது ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி கேட்க முடியுதா அப்படின்றத பார்க்க முடியும். அண்ட் த தேர்ட் திங் இஸ், முடிஞ்ச அளவுக்கு ஐல இருந்து பேச முடியுமா, ஸ்பீக் ஃப்ரம் ஐ, லைக் என்னோட ஃபீலிங்ஸ்ல இருந்து என்னோட உணர்வுல இருந்து பேச முடியுமா. ஸோ தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் தட் ஐ வாண்டட் டு ரிமைண்ட் யூ கைஸ் த்ரூ அவுட் தி செஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் மைக்ரோஃபோன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மியூட்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், பேசும்போது மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றதை கேட்டுக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த செஷன் நெக்ஸ்ட் ஒரு 1 hourல we are going to learn 2 different things. ஆல் டுகெதர் ஒரு டீமா வந்து 2 விஷயம் கத்துக்க போறோம். அண்ட் தெரியல, இதுல நிறைய பேருக்கு மேபி அதை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்த்திருந்தாலுமே புதுசா அதை எப்படி பார்க்கலாம், இன்னும் என்ன இன்னைக்கு புதுசா கத்துக்க முடியும், பர்சனலா எனக்கு அது எப்படி வேல்யூ ஆட் பண்ண போகுது, எனக்கு எப்படி அது கனெக்டிங்கா இருக்க போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் அதை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான். ஸோ ஒன் இஸ், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 5 different folders இருக்கும். I wanted to remind you on those 5 folders. Then I wanted to show you some image. Okay, the 5 folders என்ன அப்படின்னா, one is environment folder. If you wanted to make a note, you can also make a note. இல்ல என் brain சம brain சூப்பர் சீஷியஸான ஒரு மண்டை அப்படின்னா அதை மண்டையிலேயே நீங்க வச்சுக்கலாம். Okay, so one is environment folder. Okay, and another one is family folder, and another one is friends folder, and another one is willpower, another one is peace. Okay, so இந்த மாதிரி ஒரு 5 different folder சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா folders நியூ ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணிட்டு பேர்லாம் மாத்தி வச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா, இல்ல மொபைல்ல வந்து ஆப்லாம் வந்து இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு 5 ஃபோல்டரா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, என்விரான்மெண்ட் ஃபோல்டர், ஃபேமிலி ஃபோல்டர், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்டர், அண்ட் willpower, another one is peace. ஓகே, ஸோ இப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்க. ஸோ when I say environment folder, என்விரான்மெண்ட் என்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள், அதாவது என்விரான்மெண்ட்னா இங்க இருக்கக்கூடிய செடி கொடி, வெளியில இருக்கக்கூடிய ரோடு, என்ன சுத்தி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பக்கத்துல இருக்க இந்த ரூம், இந்த மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே என்விரான்மெண்ட்ல வரும். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோல்டர். அண்ட் when I say family, ஃபேமிலின்னு சொல்லும் போது அப்பா அம்மா, நம்மளோட ரத்த உறவுகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய சித்தப்பா மாமா பெரியப்பா அண்ணன் தம்பி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறவுகள், ஒரு செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் which is அந்த பாண்ட்ல இருந்து நம்ம கூடயே வந்து ஒரு லேயர்ஸ்ல வரக்கூடிய உறவுகளை வந்து நம்ம அந்த ஃபேமிலி ஃபோல்டர்ல வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்டர்ன்றது நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை உங்களால பார்க்க முடியும். அங்கதான் நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே நம்மளுக்கு உருவாகும். ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து எனக்கு பர்சனலா வந்து இந்த ரப்பர் எடுத்துட்டு போற பழக்கமே கிடையாது. ஸ்கூலுக்கு போனோம்னா ரப்பர்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா ரப்பர் வந்து யார்கிட்டனா வாங்கிக்கலாம். வெறும் பென்சில் மட்டும் எடுத்துட்டு போவேன், ஷார்ப்னரும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா அவங்க எங்க ஷார்ப்னர் இருந்துச்சுன்னா நம்ம சீவிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல அடைச்சிக்கிட்டே இருக்குமா, அது வந்து மூடணும்னா மூடாது, அது கொஞ்சம் குண்டா அப்படியே புள்ள தச்சு மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால பாதி மெட்டீரியலை வீட்லயே வச்சிருது. அதுலயும் முக்கியமா இந்த ப்ரொடெக்டர் மாதிரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கண்டிப்பா எடுத்துட்டே போக மாட்டேன், யூஸே பண்ண மாட்டேன், அது எதுக்கு எடுத்துட்டு போகணும்னே தெரியாது. ஸோ அதனால எனக்கு வந்து பர்சனலா யூஸ் ஆகுறது 3 விஷயம். ஒன்னு பென்சில், ஒன்னு ரப்பர், ஒன்னு பேனா. இது 3 தான் நான் யூஸே பண்ணுவேன், வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதிகபட்சம் போனா ஒரு காம்பஸ் இருக்கும், அதுவும் நான் இந்த பெஞ்சில தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு தான் எடுத்துட்டு போவேன். இல்லைன்னா அது வந்து அன்னைக்கு மேட்ச் இருந்தா எடுத்துட்டு போவேன், மேட்ச் இல்லைன்னா எடுத்துட்டு போக மாட்டேன். ஸோ இப்படிதான் என்னோட ஜாமெண்ட்ரி பாக்ஸே மொத்தமா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்குள்ளேயே எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பான். ஒண்ணு இந்த ரப்பர் கொடுக்குறான்ல அவன் இருப்பான். ரப்பர் கொடுக்குறவன் என்ன சொல்லுவான்னா, மச்சான் இந்த பார், இந்த பாதியா பிரிச்சு நீ வச்சுக்கோ, நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது என்னன்றது என் ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லியே கொடுக்குறான். ஓ கொடுக்கணும், இப்படி என்கிட்ட இருக்கிறது, என்கிட்ட ஒரு ரப்பர் இருக்குது, ரப்பரோட பர்பஸ் என்ன, அழிக்கிறது. ஸோ இப்ப எழுதுனா தப்பு பண்ணா அழிக்கிற, ஸோ அதனால உனக்கும் வந்து நீயும் தப்பு பண்ணுவ, நீ அழிக்கிறதுக்கும் நான் ரப்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ரப்பர்ல பாதி பிச்சு கொடுப்பான் இந்த ஃப்ரெண்டு. கொடுக்கறதுனா என்ன அப்படின்றத எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குறான். இன்னொரு பக்கம் இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, அந்த காம்பஸ் ஃபைட் சொல்லி கொடுக்குறான். தெரியுமா? அந்த காம்பஸ் ஃபைட் வந்து இப்படி தூக்கி போடும்போது குத்திச்சுன்னா வலிக்குதான் செய்யும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஒரு பக்கம் பின்னாடி இருந்தும் குத்துவேன், நான் முன்னாடி இருந்தும் குத்துவேன், குத்துறது முடிவாயிடுச்சு, எப்படி குத்துனா என்ன அப்படிங்கிற குத்துற விஷயத்த வந்து எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுக்குறான். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, வீட்டுல இருந்து நீ எந்த பொருளையும் எடுத்துட்டு வராத, நானே உன்னை பாத்துக்கிறேன், நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு விதமான ஃபீலிங்ஸும் வந்து சொல்லி கொடுக்குறான். ஸோ இப்படி வெவ்வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வெவ்வேறு விஷயத்த கம்யூனிகேட் பண்றாங்க. நான் வந்து ஒரு விதமா அதை பர்சீவும் பண்ணிக்கிட்டே வரேன்.
ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஃபேமிலியை தாண்டி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 3 ஃபோல்டர்ஸ்மே எனக்கு ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த என்விரான்மெண்ட் ஃபோல்டர், ரோடு, செடி, கொடி, இதெல்லாம் பச்சை கலர்ல இருந்தா மரம், இப்படி இவ்வளவு பெருசா இருந்தா மரம், சின்னதா இருந்தா செடி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலியெல்லாம் போட்டு வச்சுன்னா அது வந்து செடி கெட்டு போயிடக்கூடாது, இல்லை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன். தண்ணி ஊத்துனாதான் மரம் வளரும். இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸ் இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இந்த என்விரான்மெண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒண்ணு அது அப்பா அம்மாவா இருக்கிறாங்க, இல்லைன்னா ரோட்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறாங்க. சரி, இந்த 3 ஃபோல்டர் புரிஞ்சிருச்சா? என்விரான்மெண்ட் ஃபோல்டர், ஃபேமிலி ஃபோல்டர், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்டர். ஆனா இதை தாண்டி வில் பவர்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது எனக்குள்ள பில்ட் ஆகுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, இவ்வளவு 3 பேர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, டேய் இந்த மாதிரி வந்து முதுகுல குத்துறவன் இருப்பான்டா, அதே மாதிரி காப்பாத்துறவன் இருப்பான்டா, சொல்லி கொடுக்குறவன் இருப்பான்டா, கை கொடுக்குறவன் இருப்பான்டான்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த இதெல்லாம் வச்சுட்டு எனக்குள்ள நானா ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல, மீசையில மண்ணோட்ல எந்திரி கமான் அப்படின்னு சொல்றது, இல்ல வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா வந்து ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கக்கூடிய, எனக்கு நானே சொல்லிக்கக்கூடிய வசனங்கள், இல்ல வார்த்தைகள், இல்லைன்னா ஒரு விதமான ஸ்லோகன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் அ வாய்ஸ், ஏதோ ஒரு வாய்ஸ் உள்ள கேக்குது அப்படின்னா அது என்னோட பர்டிகுலர் வில் பவர். இது நான் கிடைச்சக்கூடிய அனுபவத்துல இருந்து நான் பில்ட் பண்ணிக்கிற வில் பவர் எனக்கு. இது என்னை எங்க டிரைவ் பண்ணிட்டு போகுது, டுவர்ட்ஸ் என்ன எங்க டிரைவ் பண்ணிட்டு போகுது அப்படின்னா பீஸை நோக்கி டிரைவ் பண்ணிட்டு போகுது. அதாவது என்னன்னா, இப்ப எல்லாருமே எனக்கு பஸ்ல இப்போ ஃபியர், ஒரு விதமான பயம், இல்ல ஒரு வலி, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்து அது வேணும்னு நினைப்போமா? எல்லாரும் அது ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கணும்னு நினைப்போமா? இல்ல இது கொஞ்ச நேரத்துல போயிட்டா நல்லா இருக்கும், நம்ம வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுவோம். எதுக்கு இந்த ஃபியர் பெயின் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, ஐயோ அது வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின்ல இருந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக நினைப்போமா? இல்ல அந்த பெயின்லயே உட்காந்துட்டு இருக்க நினைப்போமான்னு கேட்டா நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் எங்க இருக்கும்னா, ஐயோ ஃபியரா இருக்குது, பயமானா, வேணாம் 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 வெளிலவா, இல்ல வலிக்குது ஐயோ வெளிலவா. ஏன்னா வலிச்சாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வலியை போக்கிக்கிறதுக்கு ஏதோ மருந்து தேடுறோம். மனசு வலிச்சாலுமே அந்த மனசு வலியை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடும். இட்ஸ் லைக் பெயின், ஃபியர் வந்து எனக்கு வேணாம்பா, அது இல்லாம என்னை வந்து பீஸ்குள்ள வச்சுக்கோ, என்னை அமைதியா வச்சுக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோ, ஜாலியா வச்சுக்கோ. இதை நோக்கிதான் மனசை வந்து நம்ம நகர்த்திட்டே போற மாதிரி இருக்கும். மனசு, உடம்பு எல்லாத்தையுமே. யாராவது பெண்ணை வச்சு குத்திக்கிட்டே இருக்க முடியுமா? ரத்தம் வர வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்க முடியுமா 10 நிமிஷத்துக்கு? முடியாது. வலிக்கும், ரத்தம் வருதுன்னா வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஐயோ வலிக்குது வேணாம். சோ பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, யாருமே தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்கு விரும்பப்படுவாங்களான்னு கேட்டா முக்கால்வாசி பேர், இங்க இருக்கிறவங்களே யாருமே பெருசா வந்து விருப்பப்படுவாங்களான்னு கேட்டா கிடையாது. சோ எல்லாருமே அந்த பீஸை நோக்கி நம்மளே நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த 5th ஃபோல்டர். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த பீஸ்ன்ற ஒரு விஷயம் தேவை இருக்குது, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் தேவை இருக்குது, அந்த ஒரு அரவணைப்புன்ற ஒரு விஷயம் தேவை இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்மளை நகர்த்திக்கிறதுக்கான நாலேஜ், அந்த விஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸா எடுத்துக்காம ஹியூமன் இன்டெலிஜென்ஸா பில்ட் பண்றதுக்கான ஒரு எஃபிஷியன்சி தான் இப்ப நம்ம பாக்குற எல்லா டூல்ஸும். நான் இங்க காலையில ஒரு டூல்ஸ் வந்தோடனே ஒரு டூல்ஸ் லிஸ்ட் காமிச்சிருந்தேன். அந்த டூல்ஸோட லிஸ்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட், டு see, to respond to your personal fear and also pain inside you, so that you can move you from one phase to another. அதாவது அந்த ஃபியர் ஃபேஸ்லயோ இல்ல அந்த பெயின் ஃபேஸ்ல இருந்து உங்களை பீஸுக்கு நகர்த்துறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து can help you. And that is only one of the ways. இப்ப நான் காமிச்ச இந்த டூல்ஸ் எல்லாமே that is only one of the ways to see, respond and feel and express. But that is not the only way. நிறைய வழி இருக்குது. ஆனா இது எனக்கு ஒர்க் அவுட் ஆன வழி, நான் இது வரைக்கும் பார்த்த வழிகள். So that doesn't mean these are the only ways to explore. There are multiple ways to explore, of course. But இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் இது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இந்த 5 ஃபோல்டர் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. One is environment folder, another one is family folder, another one is friends folder, and willpower, and finally it is. ஸோ இந்த ஃபோல்டர்ஸ்ல இருந்து நம்மள பீஸை நோக்கி நகர்த்திட்டு போறதுக்கான சின்ன முயற்சிகள் தான் இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும். ஓகேங்களா? ஸோ அதுல now what we are going to see is, அதுல one of the best practices that we are going to follow. இந்த செஷன் ஒன்னும் ஒரு 8 minutesல wrap up ஆயிடும். அதுக்குள்ள I am going to tell you something, I will show you something. எனக்கு எல்லாருமே ஒரு டைரி இல்லைன்னா ஒரு பேப்பர் இல்ல ஏதாவது ஒரு எழுதி வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் எடுத்து வச்சுக்கோங்க கையில. Now you are going to write something on it. So I will show you that image. அந்த இமேஜ் பார்த்ததும் whatever you feel like, whatever என்ன புரியுதுன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நவ் எல்லாராலையும் இந்த வெப் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் பார்க்க முடியுதா? விசிபிளா இருக்குதா? தம்ஸ் அப், கேன் ஐ எக்ஸ்பெக்ட் தம்ஸ்? ஓகே,
இஃப் இட் இஸ் விசிபிள் தென் இட் இஸ் ஃபைன். யாருக்காவது தெரியாம இருந்தா சொல்லுங்க, தெரியாம இருந்தா சாட்ல பதிவு பண்ணுங்க I couldn't see அப்படின்னு சொல்லிட்டு. If you could see web of support system or self, then that is completely fine. We can proceed further. Yeah. So in the 8 நிமிஷத்துல I will be explaining you what is this, and முடிச்சிட்டு கால் இந்த கால் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் will be coming back again to explore what it is in detail. Okay, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இது எப்படி டீடைலா ஹெல்ப் பண்ண போகுதுன்றத நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தரா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அந்த மீன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா நடுவுல, அதுதான் நீங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுமே அந்த மீயா இருப்பீங்க. அண்ட் பக்கத்துல யூ கேன் ஃபைண்ட் அ செமி சர்க்கிள் கால்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ன்றது டசன்ட் மீன் தட் அது ஹியூமன்ஸா தான் இருக்கணும், இல்ல வந்து ஏதோ ஒரு பர்சனா தான் இருக்கணும், யாராவது ஒரு வெளியில இருக்கிற ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கணும்னு இல்லை. இட் கேன் பி அ மெட்டீரியல், it can be plants, it can be things, it can be animals, anything that is close to you. அதாவது உங்களுக்கு வந்து மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுப்பா அப்பனா நான் இந்த பர்டிகுலர் அனிமல் கிட்டயோ இல்ல இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டயோ இல்ல பர்டிகுலர் திங் கிட்டயோ போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கு தெரியுமா, உனக்கு தெரியாது, எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹை ஜாலி அப்படின்ற மாதிரி என்ன விதமான உணர்வுகளையும் வார்த்தை மாறாம உள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வருவாங்க. தட் இஸ் கால்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, அப்படியே ஒரு லேயர் வெளியில போனீங்கன்னா கம்யூனிட்டி. தட் கம்யூனிட்டி வேர் யூ லிவ் இன். லைக் டெய்லி காலையில நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறதா இருக்கலாம். இங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கெல்லாம் காலையில ஸ்கூலுக்கு போயிடுவோம். நாங்க வந்து ஈவினிங் வர வரைக்கும் நாங்க ஸ்கூல்ல தான் இருப்போம். அப்போ ஸ்கூல்ல எங்களுக்கு யார் இருக்கா, நாங்க டீச்சரை பார்ப்போம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன் நானு, அதுக்கப்புறம் பெஞ்ச்ல ஜாலியா விளையாடிட்டு இருப்பேன், கடைசியில உட்காந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு சாப்பிட்டு இருப்பேன். இவ்வளவுதான் எனக்கு ஸ்கூல் லைஃப். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பீங்க, அண்ட் சில பேருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃப் இருக்கும், இல்ல வெளியில ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க. அவங்க எல்லாம் தான் உங்களோட கம்யூனிட்டி. ஸோ எனக்கு ஸ்கூல் கம்யூனிட்டி மாதிரி உங்களுக்கு காலேஜ் கம்யூனிட்டி, ஒர்க் பிளேஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ திஸ் வில் பி த நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் த பர்சன் whom you are reaching out, or the people or the particular thing that you are reaching out in the next semicircle. And the third thing பாத்தீங்கன்னா larger community. அதாவது இவங்க இந்த ரெண்டு லேயருக்குள்ளயுமே வர மாட்டாங்க, அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க மாட்டாங்க, நீங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கம்யூனிட்டிலயுமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில இருப்பாங்க. இந்த ரெண்டு சர்க்கிள்ல இருந்து வெளியில இருக்கிறவங்க, இப்ப ரோட்ல சப்போஸ் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்றது உங்க ஏரியால தான் இருக்கிறாங்க, தெரு முனையில தான் இருப்பாங்க, ஆனா நீங்களே பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த கம்யூனிட்டின்றது உங்களோட லார்ஜர் கம்யூனிட்டியா இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி இருக்கிற இன்னொரு சர்க்கிள்ல இருக்கு சோசியல் சிஸ்டம்னு. இந்த சிஸ்டம் யாரு அப்படின்னா, லைக் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளோட வேலைகளை சில விஷயங்கள்ல பகிர்ந்து அவங்களுக்கான ஒரு வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து நம்மளோட சில தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்கள். இது என்ன மாதிரினா, இப்ப கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கவர்மெண்ட் இஸ் a set of system. அந்த சிஸ்டம் what it is doing, it is dividing the particular people into 38 departments, and ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து more than 1.5 lakhs plus people வந்து they will be working for the society welfare. அண்ட் அதுலயும் சோசியல் தனியா, இது தனியா, அது தனியான்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் வேலை செய்யும். அதே மாதிரிதான் பொலிட்டிக்கல் சிஸ்டமும், லைக் எம்எல்ஏ, அந்த ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளை தாண்டி நம்மள வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் விச் இஸ் கண்ட்ரோலிங் யூ, ஆர் பர்டிகுலர் சிஸ்டம் விச் இஸ் ஹெல்பிங் யூ ஆர் சர்விங் யூ ஆர் கெட்டிங் கனெக்டட் வித் யூனா அது ஒரு சோசியல் சிஸ்டம்குள்ள வரும். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் செமி சர்க்கிள்ல லைஃப், நாட் ஹியூமன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொமான்டிக் பார்ட்னரோ இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல க்ளோஸ்ட் ஒன்ஸோ இருக்கணும், இல்லைன்னா அது வந்து ஒரு அனிமலாவோ பிளான்டாவோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி இந்த செட்ல, இந்த லைஃப் நாட் ஹியூமன்ஸ்ல வந்து அந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கனைசம்ஸ் வந்து இந்த லைன்ல அவங்க வருவாங்க. அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் இடங்களோ இல்ல ஏதோ ஒரு விதமான லொகேஷன், நீங்க ஒரு அட்வென்ச்சரா ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல போய் ஒண்ணு நீங்க எழுதின கடிதமா கூட இருக்கலாம், கவிதையா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு விதமான ஹாப்பினஸையோ இல்ல ஒரு விதமான ஒரு உணர்வு டிரான்ஸ்ஃபர்மேஷனையோ கொடுக்குது, மன நிம்மதியோ மன ஆசையோ ஒரு விதமான அந்த ஃபீலிங்ஸே வந்து கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட், பட் யூ லைக் இட் அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு க்ளோஸ்லி அசோசியேட் வித். அது கூட இது கூட இருந்தா நல்லா இருக்கே, இது பார்த்தா படிச்சா நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்ற அந்த ஃபீலிங்கோடய அசோசியேட் ஆகிக்கிற விஷயங்கள். பட் மேபி ஸ்பேஸ், மேபி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல என்னோட நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த வால் ஹேங் பக்கத்துல போய் நின்னா that is my space. அங்க போய் நின்னா I'll feel more comfortable, more happy, and I remember a lot of stories. So that is the space for me.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுல சில பேருக்கு சாமி அறைகள் இருக்கும். சாமி அறையில வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ஒரு ஓரமா வச்சு ஏத்திருப்பாங்க. ஒரு சில போட்டோஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும், இல்ல ஒரு விதமான நல்ல உணர்வு இருக்கும். சில பேருக்கு அந்த அது பேர் என்ன, குங்குமம், சந்தனம், இதோட ஸ்மெல்லு, விபூதியோட ஸ்மெல்லு, பூக்களோட ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து அவங்களோட அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற இடத்துக்கு போய் நின்னாங்கன்னா எந்த விஷயத்தையும் பெருசா யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல இருக்கும். இந்த நேரம் சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்குது, அங்க நின்னா வேற எதை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது அந்த ஸ்பேசஸ்ல வரும். ஸோ தீஸ் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் வெப் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் செல்ஃப். ஒவ்வொருத்தருக்குமே இங்க இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்குமே இது வேறுபடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கலாம். ஜஸ்ட் டு செக் இன் வித் யுவர் செல்ஃப், இந்த டயக்ராமோ நான் இல்ல எக்ஸ்பிளைன் பண்ண விதமோ உங்களை எந்த அளவுக்கு இந்த டயக்ராம்ஸோட க்ளோஸா அசோசியேட் பண்ண வைக்குதுன்ற ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. எழுப்பிட்டு just try to answer those questions. Who is your close relationship? யார் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்? யார்கிட்ட எல்லாத்தையுமே போய் கொட்டுறீங்க? அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, லவ்வரா, பாய் ஃப்ரெண்டா, பெஸ்டியா, என்ன பேர் வைக்கிறோம், every labels that you wanted to label it out, or the person or the thing or the animals which you are closely associated with. என்னனாலுமே நான் அங்கதான் போவேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் நெக்ஸ்ட் த கம்யூனிட்டி வேர் யூ ஆர் லிவிங் இன். அதுல யாரு கூட நீங்க அதிகமா பேசுவீங்க, இல்ல பழகுவீங்க, இல்ல வந்து பகிர்ந்துப்பீங்க. மேபி அவங்க நெய்பர்ஹுட்டா இருக்கலாம், இல்ல பூக்கடை அக்காவா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பக்கத்துல ஒரு கரும்பு கடை அண்ணாவா இருக்கலாம், இல்ல பொட்டிக்கடை அங்கிளா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அந்த கம்யூனிட்டியில நீங்க வாழக்கூடிய அந்த சோசியல் கம்யூனிட்டியில யார் கூட நல்ல க்ளோஸ் அசோசியேட் ஆயிருக்கீங்க, அட்லீஸ்ட் டு an extent. And then to the larger community, இது வந்து completely outside your society where you are living in. எங்கேயோ புதுசா போறீங்க, இல்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்க, திடீர்னு ஒரு பஸ்மேட்டை பாக்குறீங்க, அவர் ரொம்ப லாங் லைன்ல போன்லயே டச்ல இருக்காரு, அந்த மாதிரி பர்சனா இருக்கலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட என்ஜிஓ சர்க்கிள்ல எங்கேயோ போயிட்டு ஏதோ ஈவெண்ட் பண்ணிட்டு வரீங்க, அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறீங்க, அவங்க கிட்ட சஸ்டைனபிளா இல்லாம ஒரு அட்லீஸ்ட் ஃபார் fewer டைம் யூ கேன் பி இன் டச். ஸோ அந்த லார்ஜர் கம்யூனிட்டில இருந்து யார் வேணா இருக்கு. அண்ட் அந்த மாதிரி சோசியல் சிஸ்டம்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எம்எல்ஏஸ், இந்த மாதிரி அந்த அந்த துறையில இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு நண்பர்களா இருக்கிறாங்க, இல்ல க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் யூ அப்படின்னா அந்த சர்க்கிள்ல அவங்க வரலாம். லைஃப் நாட் ஹியூமன்ஸ், அஃப்கோர்ஸ் பிளான்ட் ஆர்கானிசம்ஸ், இதெல்லாமே. அண்ட் ஃபைனலி ஸ்பேசஸ். ஜஸ்ட் சிட் வித் திஸ் ஃபீலிங். நான் சொன்ன இந்த விஷயத்தோட உட்காருங்க. ஸோ இப்போ நம்ம கால் வந்து கட் ஆயிடும், மறுபடியும் நம்ம ரீஜாயின் பண்ணுவோம். அண்ட் ரீஜாயின் பண்ண உடனே வில் டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் கோயிங் டு டூ வித் தீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் சிஸ்டம். ஓகே, just that's okay, that's completely fine. So make sure that you are writing in your diary or in the ellame, like close relationship, community, larger community, social system, life and spaces. And not necessary that இது எல்லாத்துலயுமே ஃபாலோ ஆகணுமா, எல்லாத்துலயுமே ஆள் இருக்குமான்னு கேட்டா அதுவும் நெசசரி கிடையாது. whatever comes to you, whatever alive for you, whatever true to you, உங்களுக்கு ரொம்ப ஆனஸ்டா என்ன இருக்குதோ அதை வந்து அந்த டைரியில எழுத முடியுமா. So we'll take next 10 minutes, 8 minutes to write it out. So time is now 3:23. Maybe we come back around 3:30. Yeah. சதீஷ்,
எனக்கு அந்த சோஷியல் சிஸ்டம் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வருதுல்ல. வாட் இஸ் இட் ரியலி? இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, யூ வாண்டட் டு ரீச் அவுட் டு சம் டாக்டர் ஹூம் யூ நோ, ஆர் இப்ப வெளியில எங்கேயோ வந்து ஒரு அடிதடி நடக்குது, அந்த நேரத்துல யூ வாண்டட் டு டேக் சம் ஹெல்ப் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பர்சன் ஹூ வாண்டட் டு ஹெல்ப் யூ அட் த மூமெண்ட், ஆர் வெளியில எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ்ல ஏதோ பிரச்சனை, யூ நோ சம் போலீஸ் ஆஃபீஸர் ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் சிஸ்டம்லயோ இல்ல பொலிட்டிக்கல் சிஸ்டம்லயோ இருக்கக்கூடிய நபர்கள், இஃப் யூ நோ தெம் பர்சனலி and that person is closely connected with you whenever you are in need or whenever you are in reaction zone, அப்போ வந்து யாரு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க, யார் வந்து உங்களை ஐ மீன் க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு யூ, அந்த பர்சனை யூல் பி ரைட்டிங் இன் திஸ். கிளியர் அக்கா? ஓகே. சோ நாட் யா. நெசசரி இது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல, இல்லனா தட் இஸ் கம்ப்ளீட்லி யா. ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ். ஆனா ஃபிஃப்த் ஒன் இருக்கா, லைக் நாட் ஹியூமன் சொல்லிட்டு. என்னமா என்ன क्वेश्चन? லைக் நாட் ஹியூமன் இருக்குன்னா பிளான்ட் அனிமல் அண்ட் அதர்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே ஓகே. அது என்ன விஷயம் நான் சொல்ல வரீங்க? ஓகே, சோ பிளான்ட் அனிமல்ஸ்ன்றது என்னன்னா, இப்ப நீ வந்து ஆசையா ஒரு செடி வைக்கிற உங்க வீட்டு வாசல்ல, யாரோ ஒரு உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல வந்து நீ எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போற, அங்க வந்து ஏதோ ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க, அந்த செடி மரக்கன்று வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்க வீட்டு வாசல்லே வைக்கிற, அதுக்கு ஒரு பெயரும் வைக்கிற, பிரேமா, ரோஹிணி, ராதா இல்ல சுரேஷ், ரமேஷ், ஏதோ ஒரு பேர் வைக்கிற. அந்த பேர் வச்சுட்டு டெய்லி அந்த செடிக்கு வந்து வந்து தண்ணி ஊத்துற. தண்ணி ஊத்தும் போது அன்பே ஆறு உயிரே, அழகா இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா, சூப்பரா இருக்கிறியா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட நீ ரொமான்ஸ் பண்றதோ இல்ல அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை டெய்லி அப்ரிஷியேட் பண்றதோ, இல்ல உங்க வீட்டு வாசல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிக்கிறதோ, ஏதோ ஒரு விஷயமா ஏதோ ஒரு விதமான காதல் அதோட ஏற்படுது, இல்ல அது வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப அசோசியேட் ஆயிருக்குது, அந்த பெட் உனக்கு ரொம்ப பிடிக்குது, பெட் இந்த சென்ஸ் லைக் அந்த பிளான்ட் உனக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அந்த பிளான்ட் கிட்ட போகும்போது யூல் ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா யூல் பி ரைட்டிங் தட் பிளான்ட், அந்த பிளான்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கொடுக்குது. சப்போஸ் அனிமல்ஸ், சில பேர் வந்து வீட்டுல வந்து பெட் வச்சிருப்பாங்க, டாக் வச்சிருப்பாங்க, கேட் வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெட்டா இருக்கும். நான்லாம் ஒவ்வொல்லாம் வளர்த்துருக்கேன் ஒரு காலத்துல. சில நேரத்துல வந்து இந்த குட்டி அணில்லாம் கூட இருந்திருக்குது, எலி இருந்திருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெட் இருக்கும். இப்ப அந்த பெட்ல இப்போ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்ல எந்த பெட்டு கிட்ட நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஏதாவது கதை பேசணும் இல்ல ஏதாவது ஒரு உங்க மைண்ட் ஆக்குபை ஆகும்போது அவனை கூப்பிட்டு, இப்ப நான் ராஜா ராமுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரதர்ஸ் மாதிரி பையன் வச்சிருந்தேன் ரொம்ப இதுக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் நான் எங்க கூப்பிட்டாலும் ராஜானா வந்துருவான், ராமுனா வந்துருவானுங்க. ஸோ அவனுங்க வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்ப. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து அந்த அனிமல்ஸோட அசோசியேட் ஆகிற மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்றது நீங்க எழுதுவீங்க. இந்த மாதிரி அதர் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் டச்சிங்கா இருக்கும், க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கும். சில பேர் வந்து பறவைகளோட பேசுவாங்க, காக்கா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க, கல்லு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்து கூட ரொம்ப அசோசியேட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எதோட அசோசியேட் ஆயிருக்கீங்க? அதுக்கு உயிர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. So but that is not humans actually. Okay, that may be a life, but that not necessarily that is not humans. Clarity இருக்குதா? clarity இருக்குதா?
சச்சுவண்ணா சச்சுவண்ணா சொல்லுமா. நான் பிரீஃபா இல்லமா இல்ல ஒன் லைன் ஆன்சரா? நான் ஒன் லைன் ஆன்சர்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யா யா. சோ உனக்கு என்ன ஆன்சர்? பிரீஃப்னா இல்லமா உனக்கு நான் என்ன பிரீஃபா ஆன்சர்? சொல்லுங்கண்ணா. ஓகே. நான் சொல்லுங்கண்ணா. உனக்கு என்ன ஆன்சர் கம்ஃபர்டபிளா இருக்குதோ, இப்ப என்ன ஆன்சர் வந்து வருதோ, அது பிரீஃபா இருக்கலாம், சிங்கிள் வேர்டா இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷனா இருக்கலாம், என்னவா இருந்தாலுமே அதை அப்படியே பேப்பர்ல எழுதிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா யூ கேன் ஆல்சோ ரீஃப்ரேஸ் இட், ஆர் அது கூட ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், இல்ல ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணலாம். தட் இஸ் அப் டு யூ. பட் இப்போ பிரசன்ட்ல இதெல்லாம் கேட்கும் போது, இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கும் பொழுது, இது கூட கொஞ்சம் ஆழமா தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் வருதோ அதை வந்து எழுத முயற்சி. சூப்பர். சோ எல்லாருமே எழுதி முடிச்சிட்டோமா? யாராவது எழுதி முடிக்காதவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஃபார் whom we are supposed to wait for next 2 to 3 minutes. One and any other person apart from Divakar, anybody is there who's going to continue writing? Okay. ஓகே. ஸோ என்ன இருக்குதோ அதை நெக்ஸ்ட் ஒரு 1 minute ரேப் அப் பண்ண முடியுதான்னு பாருங்க. வாட் எவர் இட் இஸ், அது எந்த அளவுக்கு வந்திருந்தாலுமே போதுமான அளவுக்கு அதை ரேப் அப் பண்ணிட்டு கால்குள்ள ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்தரா வந்து என்னன்றதை நம்ம பேசுவோம். சரியா? ஓகே. எழுதி முடிச்சவங்க you can if you are interested you can show it in the front of the screen like this. so யாரெல்லாம் காமிக்கணும்னு விருப்பப்பட்டாலுமே நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை சும்மா இப்படி காமிக்கலாம். அண்ட் வாட் எவர் இட் இஸ், அது எப்படி இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் லைக் எப்படி எழுதிருக்கீங்க ஒருத்தரும் சரி சொல்லிட்டு சும்மா இன்னொருத்தர் கிளான்ஸ் பார்த்து எப்படியோ என்ன இருக்க போகுதுன்னு தெரிய போறது இல்லை, சைனீஸ்ல தான் தெரிய போகுது. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ அட்லீஸ்ட் யூ கைஸ் ஹவ் ரிட்டன் லைக். ஸோ அது காமிக்கணும்னு விருப்பப்படுறவங்க காமிக்கலாம். So everybody might be more interested to see that. Okay, quite interesting. Thank you so much. Thank you so much. So I like to screen share. Is that possible? Screen share. Hmm. Okay, not really necessary, but yeah, it's okay to share. Okay. Share பண்ணலாம்ப்பா. ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா? ஷேர் பண்ணலாம்ப்பா. தெரியுதா? யா தெரியுது. ஓகே, தேங்க் யூ. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த வெப் சிஸ்டம் வந்து இட்ஸ் நாட் தட் இன்னைக்கு நீங்க எழுதுனது தான் உங்களோட உண்மையான வெப் சிஸ்டமா இருக்கணும், இல்ல இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. இட் கேன் சேஞ்ச், இட் கேன் எவால்வ், இட் கேன் பி ஆடட் மோர், இல்ல ரெடியூஸ் கூட பண்ணலாம். பட் whenever you wanted to write, whenever you wanted to expand it, அது இன்னும் கொஞ்சம் டீடைல் போயிட்டு ஹானஸ்டா கேளுங்க. Is this the real thing? Is this the real person? Is this the real environment? Is this the real pet with whom I'm closely associated with? Whenever I'm in reaction zone, whenever I'm going into panic zone, or whenever I want support,
எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னும் போது ஆக்சுவலா நான் ரீச் அவுட் பண்ற இடம் இவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் லுக் இன் டு யுவர் நீங்க எழுதுனத ஒரு வாட்டி பாருங்க. And see, I can share you another screen now. So அதை ஒரு வாட்டி பாருங்க. Meanwhile, I'll share you the screen and see how far you can closely associate with the image that I'm going to share right now. So you can see something called thank you circle. So இங்க வந்து ஒரு thank you circle உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போ நீங்க எழுதுனீங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஃபாலோ ஆகும். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் பாடி அண்ட் திங்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேட், பஸ் மேட், டிராவல் ஃப்ரெண்ட்ஸ், எக்கோசிஸ்டம், கிளைமேட்ல இருக்கிறது, இந்த எக்கோசிஸ்டம் தாண்டி இந்த கவர்மெண்ட், எக்கனாமிக் சிஸ்டம், பிகர் என்விரான்மெண்ட், யாரா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க எழுதிருக்கிறீங்க இல்லையா, தே ஆர் யுவர் வெப் சப்போர்ட் சிஸ்டம். They are your support system whom you are going to reach out whenever you are in need, whenever you need support, whenever you need help, whenever you are seeking for something. You'll be going and reaching to that person specifically to ask something, or to maybe some people may hesitate to ask, but still you'll be closely associated with them. அவங்க கிட்ட பேசியிருக்க கூட மாட்டீங்க, but you'll be closely associated with them. சில நேரத்துல அவங்க கிட்ட நிறைய பேசியிருப்பீங்க, ஆனா சில விஷயங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, but you'll be closely associated with them. So அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு, just can you see once again to the web support system and say thank you for whomever in the page, like யாரா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட முடியுமான்னு பாருங்க. And if possible, even after the session, you take some time to reach out to those people or those things or those items in which you have written in the paper, and to say thank you to them. Because for being your support system, for helping you in crisis, for helping you and supporting you in various terms and terminologies, என்னவோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் என்னவோ நடந்திருக்கும், ஆனா அவங்களோட பிரசன்ஸ் இல்ல அவங்களோட ஆப்சன்ஸ்ல கூட they might have added value to your life in any other means. So take chances to appreciate or to say thank you to them, maybe by today itself if possible. So that is completely what I wanted to say. And அதுக்கப்புறம் so இப்பத்துல இருந்து நம்ம கிட்ட வந்து we have 12 more minutes. I thought of sharing you some more activities and few more things to you, but still இந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம கொஞ்சம் அலைவா இன்னும் கொஞ்சம் அதோட க்ளோஸ்லி அசோசியேட் ஆக முடியுமான்னு பார்க்கலாம். பிகாஸ் we have only 12 minutes. ஸோ நிறைய விஷயங்கள் ரஷ் அப் பண்ண வேணாம், பொறுமையாவே நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அது பர்சனலா எப்படி லேண்ட் ஆகுது, என்ன மாதிரிலாம் நான் புரிஞ்சுக்கிறேன், எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறேன், அது என் லைஃப்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருதுன்றத பார்க்க முடியுதான்னு பார்த்துக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் 1 வீக் வந்து இந்த வெப் சப்போர்ட் சிஸ்டம் கிட்ட எந்த அளவுக்கு உங்களால கொஞ்சம் அது கூட அப்படியே அப்பப்போ பேச்சுவார்த்தை கொடுத்து இன்னும் நிறைய பீப்புள் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. சில நேரத்துல சில பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களை உங்களால இந்த நேரத்துல நினைவுக்கு கொண்டு வர முடியாம கூட இருக்கலாம். பட் அவங்களெல்லாம் மூவிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஜஸ்ட் ஆட் them to this list. So it not necessary அது 5 பேர் இருக்கணும், ஒருத்தர் இருக்கணும், 10 பேர் இருக்கணும்னா கிடையாது. 500 பேர் எழுத முடிஞ்சா கூட எழுதுங்க. That is completely fine. But being mindful of, be honest to yourself. ரொம்ப ஹானஸ்டா எழுதுங்க. எழுதும் போது சும்மா எழுதுனுமேனு ஒரு லிஸ்ட் எழுதிடாதீங்க. எவ்வளவு ஹானஸ்டா எழுத முடியுமோ எழுதுங்க. அண்ட் ஆல்சோ ஃபீல் லைக் அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுதுன்றத க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பாருங்க. That kind of feeling is actually true to you. உங்களுக்கு மட்டும் அது ஃபீல் ஆகும், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜஸ்ட் லைக் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் த பர்சன் ஹூ இஸ் சப்போர்ட்டிங். ஸோ ப்ளீஸ் be honest and also sit with that feeling. Okay, so we have next 11 more minutes. I would request இங்க இருக்கிறவங்க யாருக்கு என்னென்ன ஆக்சுவலா இந்த ஜேர்னில, இன்னைக்கான ஜேர்னில என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, ஐ மீன் இந்த கால்குள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு we'll listen to some experiences, lived experiences and feelings for now. And அதோட நம்ம கால் வந்து wrap up பண்ணிக்கலாம். And one more instruction and request என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் செஷன்லயுமே எல்லாருமே இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. பிகாஸ் we have a continuity of this session. ஸோ அது இதோட கண்டினியூட்டின்றதுனால நெக்ஸ்ட் செஷன்ல இருந்தா மட்டுமே இப்ப நம்ம பேசுற விஷயங்களோட அதை எப்படி நம்மளால க்ளோஸா
அசோசியேட் பண்ணி இன்னும் டீப்பரா பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால see if you can be present on next session. And second thing is like if you are inviting your friends, make sure ஒரு நம்ம ஆல்ரெடி அட்டென்ட் பண்ண செஷனோட ரெக்கார்டிங்ஸும் இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸும் அவங்க கேட்டிருக்காங்களான்றத மேக் ஷுர் பண்ணிட்டு then invite them after also asking their bio so that we wanted to share it with the entire community space that we have in the WhatsApp இல்லையா. ஸோ எல்லாருக்கும் தெரியணும் யார் இருக்கிறாங்க, யார் வராங்க, என்ன பேசுறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றத நம்ம லிசன் பண்ணணுன்றதுனால தான் அந்த குரூப்பே. அதனால we wanted to be very sure that whom we are traveling with இந்த என்விரான்மெண்ட்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு ஒரு கான்சியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காமி. ஓகேவா? ஸோ இது 2 விஷயம் தான். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த செஷன்ல நிறைய நண்பர்களை இன்வைட் பண்றது இட்ஸ் அ ஹெல்த்தி திங் அண்ட் அ குட் திங். பட் இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட ஜேர்னியும் அவங்களோட ஜேர்னியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ஸ்பேஸ் ஆல்சோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷன்ஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு அண்ட் ஜஸ்ட் லெட் தெம் நோ தட் தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேப்பன். இதெல்லாம் புரிஞ்சிச்சு, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதுல இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நம்ம கூட ஜேர்னில வந்து ஜாயின் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதுதான் அதோட இன்டென்ஷன். சரிங்களா? ஸோ இதனால நம்ம வந்து நிறைய பேரை செஷனுக்கு இன்வைட் பண்ண முடியல, இல்ல அவங்களால ஜாயின் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு கில்டு ஜோன்குள்ளயோ இல்ல ரியாக்ஷன் ஜோன்குள்ளயோ போகிடாம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்வைட் பண்ணிக்கோங்க. And check it with yourself, like how it is making you feel when somebody is asking when you are saying no to them. So அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்தா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ, பேசுவோம், வில் சி அண்டர்ஸ்டாண்ட் why, what, how, whatever it is. ஓகேவா? And any volunteer can start like இந்த இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் how it is making you feel when you write each and every name and when you connect them with your minds and body and complete and internal feelings. and அதை அப்படி பார்த்து ஒரு நன்றி சொல்லும் போது என்ன மாதிரி ஒரு உணர்வு. ஸோ இதை மனசார பகிர்ந்துக்க முடியுமான்னு பாருங்க. டேக் a little stretch. Sometimes it may be more intense. சில நேரத்துல ரொம்ப உணர்வு பூர்வமா ரொம்ப ஆழமா கூட இருக்கலாம். ஜஸ்ட் டேக் a little stretch. சம்டைம்ஸ் அது சில பேருக்கு ஸ்ட்ரெச்சா இருக்கலாம். ஓகே எப்படிலாம் இருக்கும் போது என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸ்ட்ரெச் பண்ணி ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் ஜஸ்ட் an invitation again. So maybe sometimes அது ரொம்ப if you are not comfortable, if it is again stretching you, then that's completely fine as well. It is completely understood. Yeah, anybody can volunteer. ஓகே. நான் வந்து பாத்தீங்கன்னா இது எழுதும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 மெம்பர்ஸ் கிட்டக்க நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்றது. என்னன்னா என்னோட லைஃப்ல ஒவ்வொரு இடத்துல வந்து இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மாரல் சப்போர்ட்டாவும் இருந்திருக்காங்க. சில டைம்ஸ் வந்து என் கூட வந்து என்ன சொல்ல மகா யூ கேன் டூ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட அம்மாக்கு தான் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் எந்த ஒரு இடத்துலயுமே நான் டவுன் ஆனாலே தெரிஞ்சாலே உடனே வந்து என்கிட்ட உட்காந்து நிறைய நாள் பேசுவாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு ஹேபிட்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன், ரொம்ப சேடா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து ரொம்ப தூரம் நடப்பேன் நானு. ஏன்னா டயர்ட் வந்து எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு இதுனாலே நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதனால நான் நிறைய சாப்பிடும் போதே அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க நான் எதுவும் பிரச்சனை அப்படின்றது. ஸோ அதனால வந்து நான் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்றது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பா அம்மா அப்புறம் வந்து என் செடி, நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட காக்கா ஃப்ரெண்ட் இருக்காங்க, பூனை ஃப்ரெண்டு எல்லாமே இருக்காங்க என்னை சுத்தி. ஸோ எவ்ரிடே பாத்தீங்கன்னா நான் காஃபி குடிக்கும் போது அவங்களுக்கு பிஸ்கெட் வச்ச மட்டும் தான் நான் காஃபி குடிக்க முடியும், இல்லாட்டி காஃபி குடிக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி யாவது நான் வீட்டுல இருக்கிறதுனால 3 வேலையும் கரெக்டா வச்சிருவேன், இல்ல கட்டி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னோட துளசி செடி கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா ஒத்த செடி மட்டும் வச்சிருக்கிறது. அவங்க பேரே வந்து நான் துளசி மாதான் சொல்லுவேன், அந்த செடி பேரே நான் அப்படிதான் கூப்பிடுறது. ஸோ அவங்க வந்ததுல இருந்து என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த ஒத்த செடி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் விதை கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் நான் செடியா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான பிளான்ட். அதே மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுத்த கேட்டஸ் பிளான்ட். லைஃப்ல எத்தனை பேருக்கு அந்த கேட்டஸோட அந்த பாண்டிங் இருக்கும்னு தெரியாது, பட் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் பாண்டிங் அவங்க. ஆஃபீஸ்ல வந்து எப்பவுமே டெஸ்க்டாப் பக்கத்துலயே நான் வச்சுக்கிறது. அது ஒவ்வொரு தடவையும் அந்த பிளான்ட்டை பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும், லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என் ஃப்ரெண்டு எங்காவது கொடுக்கும் போது சொன்ன ஒரே விஷயம் இதுதான் சொன்னாங்க, மகா இன்னைக்கு நீ பிரச்சனையில இருக்க பரவாயில்ல, பட் ஒரு நாள் நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். லைஃப் ஹஸ் டு பி சேஞ்ச். லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு 1 yearல சேஞ்ச் நடக்கும், சில பேருக்கு 2 yearsல நடக்கும், சில பேர் 10 years கழிச்சு கூட நடக்கும். பட் யூ ஹாவ் டு வெயிட்
கெட் யூ உன்னோட குட் டைம்க்காக நீ வந்து வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி நான் வந்து இந்த டெட் பாடி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் அந்த இடத்துல கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, வாழ்றாங்க, பட் தவறி போற டைம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா சில விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல எனக்கு பார்க்கும் போது அந்த பரியல் கிரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. எப்படி வந்து இப்ப எல்லா இடத்துலயும் கிரீனிஷ் பாக்குற மாதிரி அந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம். ஏன் கவர்மெண்ட் இப்படி வச்சிருக்காங்க? ஸோ எனக்கு கோவிலை விட எனக்கு அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப வந்து அந்த இடம் வந்து பவர்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்ற தாட் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது, ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பரியல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஹியூமன்ல பாத்தீங்கன்னா என்னோட துளசி செடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கேரக்டர் சொல்றது. பொலிட்டிஷியன் சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய பேருக்கு என்னால வந்து கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் திங்ஸ்னால. ஸோ கொடுக்க முடியாதனால நான் 2-3 பேரை காண்டாக்ட் பண்ணேன். ஜஸ்ட் இந்த நெட்ல இருந்து அவங்க நம்பரை எடுத்து நான் பேசும்போது அவங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல என்கிட்ட. பெரிய லொகேஷன் மட்டும் சொல்லுமா, நான் போய் கொடுத்துட்டு வரேமா அப்படின்னாங்க. சம்படிஸ் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா பட் அவங்க வந்து ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சம்மர் இட்ஸ் கனெக்டட். காட் நம்மளுக்காக ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னா கண்டிப்பா காட் நம்மளுக்காக யாரையோ ஒருத்தர் அனுப்புறாங்க. பணம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல தாட் இருந்துட்டு இதை செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சா போதும். somebody will be coming on the way, they are helping us அப்படின்றது அதை வந்து நான் வந்து தட் இஸ் பொலிட்டிஷியன் அண்ட் கவர்மெண்ட்ல சொல்றது. லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிஸ் லைக் அஸ், நம்மளே வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி தானே. ஸோ ஒவ்வொரு தடையும் உங்களை எல்லாம் மீட் பண்ணும்போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி பிகாஸ் நான் 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கவங்க யார்கிட்டும் கனெக்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி டைம் இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் உங்களெல்லாம் கேட்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற விஷயங்கள். ஸோ அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஹலோ யா மகா, இன்னொருத்தவங்களை டேக் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஹலோ, நான் பவானி அவங்களை டேக் பண்றேன். ஸோ பவானி ஒரு நிமிஷம். ஸோ ஜஸ்ட் அ ரிமைண்டர் தான், like not slipping into any judgments or assumptions. See, being mindful of space and time, and I would request so everyone to talk about or to express about like how does it make you feel when you see this particular picture which you have written. அந்த பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்வு இருக்குதோ அதுக்குள்ள இருந்து பேச முடியுமான்னு பாருங்க. அண்ட் பேசும்பொழுது ஸ்பீக் ஃப்ரம் ஐ, லைக் எனக்கு இதை பார்க்கும்போது இப்படி தோணுதுங்க, இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ரேதர் தேன் நிறைய பேர் கவர்மெண்ட் எல்லாருமே அவங்க இப்படி எல்லாருமே இழுத்துக்காம நிறைய பேரை சொல்லாம எனக்கு பர்சனலா இப்படி இருந்ததுங்க, இந்த மாதிரி தோணுச்சு, இப்படி ஒரு உணர்வு வந்துச்சு, இதை பார்க்கும்போது இப்படி தோணுச்சு, இந்த மாதிரி பண்ணதை பார்க்கும்போது எனக்கு என்ன உணர்வு இருந்தது, அந்த உணர்வோட அட்டாச் பண்ணிக்க முடியுமா, க்ளோஸ்லி அசோசியேட் ஆகிக்க முடியுமா. அண்ட் we have next 12 more minutes and இந்த கால் வந்து 10 minutesல கரெக்டா கட் ஆயிடும். So we have 16 people here and being mindful of 2 minutes per person பார்த்தால் 30 minutes ஆகும். So I would request, I think we'll be extending the session for next 20 minutes. So யாரெல்லாம் வந்து next 20 minutesக்கு வந்து I mean if you have any plans after 4 o'clock please let me know in the chat so that அதுக்கு ஏத்த மாதிரி we can plan for the next coming minutes. யாருக்காவது 4 o'clock ஷார்ப்பா லீவ் ஆகணுமா இல்ல 20 minutes 4:20 வரைக்கும் you can stay with us அப்படின்னு இருக்குதா? If you can stay with us that is completely fine. If you have any constraint please let us know in the chat. Okay வா? Yeah பவானி continue பண்ணுமா. Thanks. See that with support system of myself கொஞ்சம் stretch ஆனது and emotionally connected with those person and person மட்டும் இல்லாம I ரியலி அது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சா ஃபீல் பண்ணேன். சில பர்சன்லாம் எப்பயுமே மைண்ட்ல இருக்கும் பட் இன் வாட் வே ஐ ஆம் கனெக்டட் டு தெம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் யா ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு தெம் அண்ட் ஸ்டில் இட்ஸ் சம் எமோஷ்னலி கனெக்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் தான் ஃபீல் ஆகுது. தட் இஸ் வாட் ரன்னிங் இன் மை மைண்ட் ரைட் நவ். Yeah, I'll tag Shankari.
ஆக்சுவலி ஒன் செகண்ட் சாரி அவளுக்கு சார்ஜ் ஓகே கண்டினியூ. ஹலோ, நான் வந்து என் சார்ஜ் நோட்டீஸ் பண்ணல, ஸோ நான் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். இதனோட செகண்ட் செஷன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செஷன் அந்த ஜோன்ஸ் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் இந்த சர்க்கிளில் எழுத முடியும். அதை எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ இப்போ நான் சர்க்கிளும் எழுதிட்டேன். மோஸ்ட்லி எல்லாரும் இருக்காங்க அதில். இப்போ தான் தெரிஞ்சது க்ளோஸ் ரிலேஷனில் அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட அவ்வளோவா க்ளோஸாக இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசலாம் தான் நினைக்கிறேன். அப்போது செஷன் வந்துட்டு நல்லாவே இருந்தது, ஃபன்னாகவும் போச்சு. ஸ்டார்டிங் 1 hour, நெக்ஸ்ட் hour வந்துட்டு நல்ல டீட்டெயிலாகவும் இருந்துச்சு, ரியலிஸ்டிக் கான்செப்டாகவும் இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன் நான் இந்த 2 hours. ஸோ நான் இப்போது என்னோட பேட்டரி ரன் முடிய போகுது. ஸோ ஐம் ஸோ சாரி, ஐம் கெட்டிங் அவுட். சாரி. நித்யா நெக்ஸ்ட் பர்சன் அட்டாக் பண்ணிடுறீங்களா இல்ல சங்கரி கண்டினியூ பண்றீங்களா? யா whatever it is. ஓகே பண்றேன். ஸோ இந்த வெப் சப்போர்ட் சிஸ்டம் இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நான் இதை செஞ்சிருக்கேன். ஸோ இதை டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது நான் எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றேனோ அதை நான் பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்களா, அப்படியே நம்ம டவுனா ஃபீல் பண்ணணும், நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இத்தனை பேர் நம்மளுக்கு இருக்காங்க, அப்புறமும் நீ ஏன் வந்து இப்படி இருக்க, இது திருப்பி எனக்கு மண்டைக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கிரேட்ஃபுல்லாகவும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், இத்தனை பேர் எனக்கு இவ்வளவு நல்ல என்விரான்மெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அண்ட் இந்த செஷன் வந்து எனக்கு ரொம்ப திருப்பி பழைய மெமரிஸ், நான் எழுதுனது ஆல்ரெடி எழுதியிருக்கேன் இதை, ஸோ திருப்பி அதை ஸ்பெசிஃபை பண்ணி நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி பாக்குறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஐம் நவ் டேகிங், யார் டேக் பண்ணலாம், பவானி அக்கா பேசுறேன், பத்மா அக்கா. ஆக்சுவலி குரூப் எல்லாமே வந்து அலைன் ஆன மாதிரி, எல்லாமே தனித்தனி லேயர்ல போய் நிக்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு உண்டாச்சு. இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ லவ்விங் இட். ஆக்சுவலி இன்னும் ஹோல் ஹார்ட்டடா அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லினே இருக்கேன். ஒரு நேம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் அவங்க என்னென்ன எப்படி காப்பாத்தினாங்க, எப்படி ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம். ஸோ தேங்க்ஃபுல், டிஃப்ரெண்ட், எமோஷனல், happy. I'll tag you. Sweta. ஸோ ஆக்சுவலி இந்த வெப் சப்போர்ட் அந்த டயக்ராம் பார்க்கும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்காதா, இன்னும் நிறைய பேர் எழுதணுமே, பிளேஸ் பத்தலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தோணுது. ஸோ எனக்கு நான் சில சமயம் டவுனா இருக்கும் போதும் சரி யாருமே இல்லை, எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்ன சமயங்களும் உண்டு. ஸோ இனிமே அந்த மாதிரி எனக்கு தோணும் போது இந்த பேப்பர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, நிறைய பேரு லைக் இதுக்குள்ள வருவாங்களா, அந்த சர்க்கிள்குள்ள வருவாங்களான்ட்டு அப்படியே ஒரு 2-3 பேர்லாம் வந்து இதுலயும் இருக்காங்க அதுலயும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் இப்பதான் வந்து லைக் சில பேர்கிட்ட நான் பேசுறதே இல்லை இப்பெல்லாம். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க, நீ ஏன் வந்து இவ்வளவு பேர்கிட்ட ரீச் அவுட் ஆகாம இப்படி ரொம்ப வேற சில விஷயங்கள்னால நீ இப்படியே இருக்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசணும், உனக்காக இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க உனக்காக இருக்கும்போது நீயும் அவங்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அண்ட் ஒரு 2-3 பேர்கிட்ட சண்டை பேசல அப்படிங்கும் போதுலாம் சரி அப்படிலாம் இருந்தோமே, ஏன் இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக லைக் என்ன இவ்வளவு கேப் ஆயிடுச்சு, திருப்பி நம்ம எப்படி போய் ஸ்டார்ட் பண்றது, அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற அந்த ஒரு ஹெசிடேஷன்லயே வந்து கனெக்ட் ஆகாம இருக்குனே. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சு எதனா ஒரு எஃபோர்ட் கொடுத்து, கண்டிப்பா அது இப்ப பேசும்போதே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுது. சோ அது போய் சொல்லும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எந்த அசம்ஷனும் இல்லாம நான் இப்படி ஃபீல் பண்றேன், அட்லீஸ்ட் நான் பண்ணது சாரி, பண்ண தப்புதான் அப்படின்ற மாதிரி அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இப்ப எனக்கு வருது. சோ அண்ட் சீரியஸாவே இதை தேங்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் உட்காந்து லெட்டர்லாம் எழுதணும், அந்த மாதிரி நிறைய தேங்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ
முடிஞ்ச அளவுக்கு இனிமேவும் எல்லார்கிட்டயும் நான் கனெக்ஷன்லயே இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா எப்பப்பெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுதோ அப்பவே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப ஹாப்பியாவும் கொஞ்சம் எமோஷனலாவும் ஃபீல் பண்றேன். அண்ட் ஒரு நிமிஷம் யாரும் சேட் பண்ணிருக்காங்க. சதீஷ். ஓகே, சோ அவருக்கு சதீஷால பேச முடிஞ்சது அப்படின்னா அவங்க பேசட்டும், இல்ல அப்படின்னா ரீனாவை டேக் பண்றேன். இப் சதீஷ் பேச முடியல, கால்ல இருந்து லெஃப்ட் ஆகுறாங்கன்னா ரீனா பேசுவாங்க. ஸ்வேதா நான் பேசுறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து கடந்த நிறைய விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள், நிறைய பீப்புளை வந்து கடந்து வந்த விஷயங்கள். எனக்கு வந்து க்ளோஸ் சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டியோட வந்து நான் கொஞ்சம் அட்வென்ச்சர் நிறைய பண்ணுவேன். ஸோ அதனால பேர் தெரியாத, பாஷை தெரியாத, இன்னும் நிறைய விஷயங்கள் புரியாத நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய தருணங்கள்ல வந்து சொல்ல முடியாத அளவுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பாடு போட்டு வீட்டில் தங்க வச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லாம் போயிருக்காங்க, என்னென்னவோலாம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க பேருக்கு வந்து இப்போ திங்க் பண்ணும்போது அதே மாதிரி தான் எல்லாரும் போல எமோஷனல் தான். ஸோ அது இல்லாமல் நேச்சருக்கும் ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல். ஸோ எவ்ரிடே வந்து நம்மளை சுற்றி ஒரு சூரியன் வந்து காலையில் வந்து ஸோ அதுக்கப்புறம் அஸ்தமனம் ஆகுதுன்றதை என்னால் வந்து நான் சில டைம் வந்து நான் அப்படியே திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த ஏர் மூலயமா வந்து ஃப்ளைட்டு பறக்குது, ஃப்ளைட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ Sweta for tagging me. And next I would like to tag Sundararajan. ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு எப்படி ஃபீல் பண்ற விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு ஃபுல்லாவே லாஸ்ட் ஒரு 3 weeks கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்டச்ல இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட தூங்கி எதிர்த்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ செக்ஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவு எனக்கு ஸ்டச்ல இருந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஏன்னா நிறைய விஷயம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் எந்தெந்த விஷயம்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் நோட் பண்ணும்போது ஓரளவு எனக்கு கம்ஃபர்டபுளா வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் க்ளோஸ் எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது ஒரு லிமிட்டட் ஒரு 3-4 பேர் தான் வச்சிருக்கான். அதுல ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் சின்ன ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதனால தான் பேசலாம் கொஞ்சம் டச்ல இருக்க மாதிரி இருக்கு. திரும்ப ஒரு அவங்கள்ட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி எடுத்தேன் அப்படின்னா ப்ரொஃபஷனல் வைஸ் ஒரு ஆஃபீஸ்ல எடுத்தேன்னா ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னோட க்ரோத்துக்காக எப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் மாதிரியும் ஒரு பிரதர் மாதிரி நிறைய கம்யூனிட்டில அட்வைஸ் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இப்பதான் சோசியல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து எனக்கே தெரியாம இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வந்துச்சு. அட்வொகேட்டு, எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் டாக்டர்ஸ்ங்கிறது நிறைய பேர் தெரியுறாங்க. அது எம்எல்ஏ, எம்பி அதுக்கொண்டு பொலிட்டிக்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு. இப்ப எழுதும் போது அவ்வளவு பேர் தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களே, இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லையா, இனிமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களை போய் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதா இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப பேடா இருக்கும்போது, கொஞ்சம் இதா இருக்கும்போதுலாம் என்னோட டைரி எடுத்து படிக்கும் போது ரொம்ப ஒரு இதா ஃபீலா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு என்னோட நாயோட விளையாடும் போது, டாக்டர் விளையாடும் போது ரொம்ப எவ்வளவுதான் ப்ராப்ளமா இருந்தாலும் அது அவங்க நாயோட விளையாடும் போது ரொம்ப ஒரு எல்லாமே கவலையெல்லாம் பறந்து போன மாதிரி இருக்கும். இப்ப சென்னைக்கு வந்ததுனால நாயை கூட்டிட்டு வர முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அப்புறம் நிலாவை பார்த்துட்டு நைட்டு மொட்டை மாட்டில தூங்குறது ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நான் சர்ச்ல இருக்கும்போது பேசாம இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணாம இருக்கோம், பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தா அந்த சர்ச்ல இருந்து கம்ஃபர்டபுள் ஜோன்ல வந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்பதான் தோணுது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உட்காந்து இதுக்கப்புறம் தான் உட்காந்து எழுதுறேன், செக்ஷன் முடிச்சுட்டு எழுதலான்னு இருக்கான். ஐ டேக் அசோக். ஸோ எனக்கு இது பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இவங்களெல்லாம் இப்போ நான் நேம் எழுதுனவங்களெல்லாம் வந்து இவங்கள பார்த்தது, இவங்க கூட பேசினது, அதெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஓ, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பேசியிருக்கோம். அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் சரி, நேற்று நடந்தாலும் சரி, எல்லாமே வந்து என் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு ஒரு வீடியோ வந்து விஷுவலா எல்லாமே வந்து டக்குன்னு ஃபாஸ்டா போயிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுதான் ஸ்வேதா சொன்ன மாதிரி தான், எதுல எழுதணும்னே தெரியல, கொஞ்சம் இது இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பேசஸ்ல வந்து எனக்கு என்னதுன்னா, ரயில்வே கிரவுண்ட்ல போய் உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் ரொம்ப செஞ்சதே கிடையாது கிரவுண்ட்ல.
போயிட்டு ஓடுவேன் வந்துடுவேன். அதுக்கப்புறம் பிரியாணி கடையில் போயிட்டு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தட்ஸ் ஆல். ஸோ இவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரீனா. தேங்க்யூ யஷித். ஆக்சுவலி நான் இந்த வெப் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா வருது. பிகாஸ் தெர் இஸ் ஒன்லி 3 சர்க்கிள்ஸ் ஐ குட் ஃபீல். லார்ஜர் சொசைட்டி, கம்யூனிட்டி, சோஷியல் சிஸ்டம், லைஃப், நாட் ஹியூமன். இது எல்லாமே வந்து ஆக்சுவலி இந்த பிளாங்கா இருக்கு, நீல் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி எந்த இதுலயுமே ரெக்கமெண்டேஷன்லயோ இல்லை யாராவது பிடிச்சு போறதுக்கோ எனக்கு யாருமே இது வரைக்கும் கான்டாக்ட்ஸ் கிடைச்சது இல்லை. ஸோ அப்படியே தான் போயிருக்கு லைஃப். ஸோ க்ளோசர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு. அண்ட் ஒன்லி 3 வெப் என்னால ஃபில் பண்ண முடிஞ்சது. தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். மீட் பண்ற லைஃப்ல யாரு மீட் பண்ணாலும் ஐ யூஸ் டு திங்க் எல்லாமே காட்ஸ் கிரேஸா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம என்ன பண்ணோம் மைட் பி அந்த ஒரு தேங்க்ஃபுல்னஸ் எப்பவுமே இருக்கு வாழ்க்கையில. யார் எது பண்ணாலும் நல்லதா இருந்திருக்கு. அண்ட் வெப் இஸ் வெரி என்ன சொல்லலாம், ஷார்ட் அண்ட் சிம்பிளா போயிருக்கேன் லைஃப் இது வரைக்கும். மைட் பி ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர் என்னோட சர்க்கிள்ஸ் பிகர் ஆகலாம். ஸோ தட் இஸ் இட் ஐ ஃபெல்ட் வித் த வெப். அண்ட் ஐல் டேக் தீபா. தேங்க்யூ ரீனோ. எனக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் லிட்டில் பிட் ஷார்ட் சர்க்கிள் ஒன்லி. எனக்கு சில பர்சன்ஸ் வந்து எந்த லிஸ்ட்ல எழுதுறதுன்னே ஐ டோன்ட் ஃபைண்ட் த லிஸ்ட். ஆக்சுவலி எனக்கு அந்த அவங்கள வந்து எந்த லிஸ்ட்ல இதுல வந்து எனக்கு அந்த லிஸ்ட்லயே தெரியல. தட் இஸ் மோர் தேன் திஸ் அந்த மாதிரி சில பேரோட இது. அண்ட் அதை சொன்ன மாதிரி சில லிஸ்ட்ல வந்து ஐ டோன்ட் ஹேவ் மச் பீப்புள் டு. நான் ரொம்ப வந்து ஆஃப்டர் மை மேரேஜ் ஐ எம் லிட்டில் பிட் அவே ஃப்ரம் த ஹோல் கம்யூனிட்டின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ வாஸ் நாட் வெரி க்ளோஸ் வித் எனி ஒன் அதர் தேன் மை ஃபேமிலி. ஸோ அதனால எனக்கு பெருசா லிஸ்ட்ல எழுதுற மாதிரி எனக்கு யாரையுமே தெரியல பெருசா ஜாஸ்தி. தோ ஐ எம் இன்டு சோஷியல் ஒர்க்ஸ் அண்ட் அந்த நெட்வொர்க்கிங் தவிர இருக்கேனே தவிர ஐ நோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் பட் ஐ எம் நாட் க்ளோஸ் வித் எனி ஒன். ஸோ அந்த மாதிரி க்ளோஸரா ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐ டோன்ட் ஹேவ் மச். அண்ட் அவ்வளோதான். இட் இஸ் குட் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு திங்க் மோர் அபவுட் திஸ் டு ஃபைண்ட் அவுட் மோர் ஹூ ஆல் கிராஸ் மை லைஃப். அதெல்லாம் வந்து எந்த இதுல கேட்டகரைஸ் பண்ணி எப்படி எழுதணும், டு whom I have to be thankful. I think the list is there which I have to dig it out. Shweta பேசிட்டீங்களா? ஓகே. பிரியா பிரியா பேச முடியுமாடா? பிரியா இருக்கீங்களா? கிஷோர் இருக்காரு பாருங்க. Okay, Priya is not able to, then Bhavani. Bhavani பேசிட்டாங்க. ஓகே. கிஷோர் இருக்காரு பாருங்க. கிஷோர். ஹலோ. எனக்கு இதை பாக்குறப்ப எப்படி தோணுதுன்னா இன்னும் நிறைய எழுதணும் போல இருக்கு. இப்போதைக்கு 2 தான் வந்து ஒரு இப்ப எழுதுறப்போ ஒரு ஃபீலிங் வந்தது. க்ளோஸ்டா அம்மா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து சும்மா வானத்தை பார்த்துட்டு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வானத்தை பாக்குறப்ப சும்மா அது கூட என்ன பண்றது, ஒரு பக்கத்துல உட்காந்து இருக்க மாதிரியா, அதை வந்து ஹக் பண்ணிட்டு பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ அதிகமா வந்து ஸ்பேஸுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா எப்பயாவது மேல பார்த்துட்டு பேசணும், அப்ப வந்து ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீல் ஆகும். சம்திங் எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுனே தெரியாம ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பறக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு ஒரு பைத்தியகாரத்தனமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ரொம்ப தேங்க் பண்றேன். யாரு தேங்க் பண்றேன்? எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சதீஷ் அண்ணா ஐ டேக் சதீஷ் அண்ணா. தேங்க்யூ. ஓகே, ஸோ என்னோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி நான் எழுதின ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். ஸோ அதில் இப்போ லேயர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லேயர்ஸ் ஆட் பண்ணும்போது இட் இஸ் லைக் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐ மீன் இந்த நோட் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் லைக் லைஃப் ஆஸ் என்னோட லைஃப் வந்து பர்சனலி எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச். And also feelings that I perceive and the way I see and
என் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்வுகளுமே மாறிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்றத இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு இது தோணுச்சு. என்னோட சப்போர்ட் சிஸ்டம் 29 மார்ச் 2020 காலையில 10:13 எழுதினேன். ஸோ இப்போ வந்து மே 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசத்துல வந்து அதுல இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டத்துல ஒரு சின்ன டில்ட் இருக்கு. அந்த 2 மாசத்துலயே ஒரு டில்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் வந்து இட் இஸ் லைக் ஐ எம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தெம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். So I always take this opportunity, every opportunity to thank them, whoever with me, like wherever they add value to me. So it is closely connected and I'm really happy about it. So இதுதான் எனக்கு இப்போதைக்கு அது பார்க்கும்போது தோணும். ஸோ என்னோட வெப் சப்போர்ட் சிஸ்டம்ல ஒரு ஹார்ட் போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் மீ அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகிற விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். பிரியா இருக்கீங்களாமா? ஓகே, வேற யாராவது பேச வேண்டியது இருக்கா? ஐ திங்க் எல்லாருமே பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே பேசிட்டீங்க. ஓகே, பிரியா பேச முடியும் அப்படின்னா சொல்லுங்க. இல்லைன்னா சப்போஸ் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சாட்ல ப்ளீஸ் டூ ரெஸ்பாண்ட் தட் மேபி பேச முடியல அப்படின்னா ஸோ வாட் எவர் ரீசன் மேபி சும்மா சாட்ல மட்டும் ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் போட்டுருங்க, சரிங்களா? அண்ட் யா, ஸோ நம்ம ஐ திங்க் வி ஆர் டன் ஃபார் த டே. அண்ட் ஒரு சின்ன மறுபடியும் ஒரு எல்லாரும் ஒரு ஒன் வேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஒன் வேர்ட் இன் த சென்ஸ் ஓவராலா ஒன் வேர்ட்ல உங்களோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அந்த ஒன் வேர்ட் என்னவா இருக்கும்? ஸோ பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் அகெயின் ஐம் ரெக்வெஸ்டிங் யூ ஆர் இன்வைட்டிங் யூ கைஸ் டு express it in one word, just one word. So see if possible that one word can describe your entire feelings. Even then that is completely okay, even though it is completely not expressing yourself. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு மற்றவங்களை டேக் பண்ணுங்க அண்ட் அதோட we can wrap up the session. Yeah, any volunteer can start. Shall I? Okay. I feel very emotional. Reena? I feel refreshing. I tag Shweta. So I feel action. நான் நினைக்கிறது ஆக்ஷன்ல போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். I tag அசோக். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் ஒரு டூல. I tag கிஷோர். சந்தோஷமா ஃபீல் பண்றேன். I tag சங்கரி. Happy, peaceful, and I tag Bhavanika. Love and calm and thoughtful. சிந்தனைகள் எல்லாம் திருப்பி நீங்க சொல்லாம பவானி கேக்கலாமா? I feel loved and missed. Okay, just not got to பேசல. சங்கரி மியூட் பண்ணிடுமா? I tag Satish. I feel cared. I tag Sundaraj. I feel happy. டச் ஜோன்ல இருந்து ஆரம்பத்துல இப்போ ஓரளவு கம்ஃபர்டபுள் ஜோன்ல வர மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கணும்? நைட் உட்காந்து நைட்டுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரணும். மெயினா அந்த இதுக்கு செல்ஃப் ஆஃப் ஜெர்னிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். ரொம்ப ஒரு பேனிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணு. அதை எப்பவுமே அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிடுவான். இப்போ அந்த இந்த செக்ஷன் வந்து அது ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எதனால ஒரு ப்ராப்ளம் வருது, எதனால நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடிஞ்சது. ப்ராப்ளத்தை அடிமட்டத்துல இருந்து யோசிக்கும் போது அதுல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த ப்ராப்ளம் இன்னொரு இடத்துல திரும்ப ஒரு பிரச்சனை வராம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. ஐ டேக் ஏனா பேசிட்டாங்களா? பவானி பேசிட்டாங்களா? Almost I think everybody is done. மகாலட்சுமி. I tag Mahalakshmi. I feel so happy today
பிகாஸ் இவ்வளவு பேர் எல்லாமே நம்ம வந்து எனக்கு நான் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்றது நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது. ஸோ தேங்க்யூ சதீஷ் ஃபார் என்ன சொல்ல இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேர் நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க எனக்கு ஒரு எப்படி சொல்றது இருக்காங்க அப்படின்ற வந்து எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். இன்னையோட இது வந்து இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ guys, thank you so much for sharing and listening and being part of it. So இது எல்லாமே like it's not for the community, it's for personally for you. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த இந்த ஜேர்னில என்னென்ன கத்துக்க முடியுது, என்னென்ன புரிஞ்சுக்க முடியுது, என்னென்ன பார்க்க முடியுதுன்னு பாருங்க. And whenever you face any challenges, anything that is stopping you to do something which you wanted to do, அந்த குரூப்ல வந்து just express yourself. Actually நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், something is stopping me. Just try to understand if something is stopping you, what is stopping you, why it is stopping you, and figure out என்ன பண்ணலாம் அப்படின்றத figure out பண்ண முடியுதான்னு பாருங்க. When you need support, when you need help, just jump into the group, express yourself honestly, whatever comes for you. அதை சொல்லிட்டு and see how it is there. அந்த மாதிரி அந்த குரூப்ல ஒரு எதுக்காக டெய்லி செக்இன், டெய்லி விஷயங்கள் பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது அதே ஃபீலிங்கு ஒரு வாரம் கழிச்சு வேற ஒரு ஷிஃப்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கலாம், நெகட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கலாம், ஹெல்த்தியா நடந்திருக்கலாம், அன்ஹெல்த்தியா நடந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் தேர் மைட் பி சம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். அது கண்டிப்பா அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதை நீங்க அப்சர்வ் பண்ண, உங்களை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது யூ வில் பி மோர் கான்சியஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவேர் எங்க இருக்கிறோமோ, என்ன பண்றோமோ, ஏன் பண்றோன்ற அந்த கிளாரிட்டியோட ஒவ்வொரு நிமிஷமும் பிரசன்ட் டென்ஸ்ல வாழ்றதுக்கான அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்க முடியாதான்னு யோசிச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். பார்ப்போம் நெக்ஸ்ட் செஷன் 2 o'clock தான், அதே செஷன் தான். நான் இன்வைட் லிங்க் மறுபடியும் போஸ்ட் பண்ணிடுறேன். மேக் ஷுர் தட் யூ கைஸ் ஆர் ஜாயினிங் பேக் அகைன் ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். அண்ட் பிஃபோர் தட் இந்த டூல்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த டூல்ஸ்ல ஏதாவது சில டூல்ஸ் வந்து இட்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் சம்திங் யூ ஆர் ஃபேசிங் சேலஞ்சஸ் இன் அட்ரஸிங் இட் ஏதாவது இருக்குது அப்படின்னா குரூப்லயே மறுபடியும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அகெயின் our invitation is not to slip into judgments or slip into assumption. இன்னும் மூவிங் ஃபார்வர்ட்ல எப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கியூரியாசிட்டியா மாத்துறது, எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்டென்ஷனா மாத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். we'll see like lot of different things to learn. ஒருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா we'll learn together as a team and also gain experience for the self and understand, and we also help our family to get involved in it. சரிங்களா? பாப்போம் guys, thank you so much for joining again. So அதோட ஒரு I mean sign off picture ஓட we can sign off. Anybody யாராவது வீடியோல வர முடியும்னா you can come in the video. So the sign off picture is this. So எல்லாரும் வந்து உங்களோட இடது கண் இல்லனா வலது கண்ணுல இப்படி வெச்சு ஒரு சல்யூட், அதோட நம்ம வந்து we can sign off. I can take a picture of you guys. எல்லாரும் ரெடியா? அவ்வளவுதானா? வீடியோல வேற யாராவது வரீங்களா? We are waiting for you. Anybody is there? Okay, thank you so much guys. So பாப்போம் சீக்கிரமாவே அடுத்த செஷன்ல மறுபடியும் சந்திப்போம். ஓகே, so until then enjoy பண்ணுங்க and groupல ரெகுலரா செக் இன் பண்ணுங்க. டாடா. Thank you.